அத்தியாயம் 51. நெடுமாறனின் பேச்சை கேட்ட இளமதிக்கு நெஞ்சம் கொதித்து போனது. ஏற்கனவே நான் உன்னை கொஞ்சம் கூட காதலிக்கவே இல்லை என சொன்னது அவளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்க, இப்போது அவன் பேசிய பேச்சு, அவன் என்ன என்னை விலைமகள் என்று நினைத்து விட்டானா? பொறுக்கி பயலே என்னும் விதமாக அவனை அடிக்க கையை ஓங்கினாள். ஆனால் அவனோ அடிக்கும் அவளின் கரத்தை பிடித்து கொண்டான். என்னவே அடிக்கிறியா என்றவன் நிமிடங்கள் தாமதிக்காது அவளை தூக்கி போட்டு காரில் போட்டவன் அவனுக்கென்று இருக்கும் கெஸ்ட் ஹவுஸிற்கு தூக்கி போனான். கைப்பாவையாக அவன் பேசும் பேச்சுக்கெல்லாம் வளைந்து கொடுக்க அவள் விரும்பவில்லை. என்ன மாதிரியான பேச்சு அது? யுஎஸ் போற வரைக்கும் நான் அவனுடன் இருந்தாகணுமா? என்னைய பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? அந்த அர்ஜுன் ரெட்டிக்கும் இவனுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன் பெண்ணை வெறும் உடலாகத்தான் பார்க்க முடியுமா? அவளுக்குள் ஒரு மனம் இருக்கிறது. அதை பற்றி இவங்களுக்கு தோணாதா? நினைக்க நினைக்க அவளுக்கு வேதனை தான் அதிகமாகின தவிர குறைந்த பாடில்லை. அவளை தர தரவென இழுத்து வந்தான் மாறன். நடுமுற்றத்தில் அவளை தள்ளிவிட்டான். அதில் அவள் கீழேயே விழுந்தாள். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இனிய கை நீட்டி அடிக்க வருவ? பிளட்டி ராஸ்கல், உன்னைய என்று அவளிடம் முன்னேறி வந்தவன் அவளது கழுத்தை பிடித்து நெருக்கினான். விடுங்க விடுங்க! கம்பிய குரலில் அவனது இறுக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையுடன் பேசினாள். உனக்கு பணம் மட்டும் கொடுத்துட்டு போகலாம்னு தான் நினைச்ச. ஆனா நீ என்னைவே அடிக்க வருவல்ல? அப்ப ஏண்டா டேய், அந்த பொண்ணு தகாத உறவுல இருக்க கூப்பிட்ட மக்களான் மண்டையா? நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயப்படுதா? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசினவனு கூட உங்களுக்கு தெரியாது? நான் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணுக்கெல்லாம் கிடையாது. இறுக்கி பிடித்திருந்த அவனின் கரம் சற்று விடப்படவும் அவள் அதில் பேசிவிட்டாள். ஓஹோ, அப்படி இருக்கிறவ ஏண்டி நான் கட்டின தாலியை மட்டும் இன்னும் கலட்டாம வச்சிருக்க? அது அது என்று இழுத்தவள் அதுவரை மட்டும்தான் சொல்ல முடிந்தது. மேற்கொண்டு அவளால் எதுவும் பேச முடியாமல், அவனது முகத்தை கூட பார்க்கவும் முடியாமல் தலையை கீழே தொங்கி தாழ்த்தி போட்டு கொண்டாள். சொல்ல முடியாதுல்ல, உன்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்ன லவ் பண்ற, அப்படிதானே? பதில் ஏதும் அவளிடம் இருந்து வரவில்லை. எப்படி கண்டுபிடித்தான் என்ற எண்ணம் மட்டுமே அவளுக்குள் இருந்தது. குட்டு வெளிப்பட்டு விட்டது. இப்பொழுது அதை மடம் திறந்த வெள்ளமாய் எப்படி நான் எடுத்துரைப்பது? திணறி போய் அவனை பார்த்துவிட்டு மீண்டும் பார்வையை வேறு பக்கம் பார்த்தாள். சொல்லுடி, என்னை லவ் பண்றதானே? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? அவன் கேட்ட கேள்விக்கு பிசரில்லாமல் பதில் பேசினாள். உண்மையை சொல்லுங்க மேடம். எனக்கு இந்த பொய் பேசுறது, ஏமாத்துறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எதுனாலும் டைரக்டா சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு. ஆமா, உங்களை காதலிக்கிற. நைஸ். ஆனால் உங்களை இல்லை, என் வசிய. அவரோடு இருந்த காலங்கள் என் மனசை விட்டு இன்னுமே அழியவே அழியாது. எனக்கு ஏதாவதுனா துடிச்சு போயிடுவார். அவரை தான் நான் லவ் பண்ணுறேன். என் வசி எனக்கு வேணும். சொல்லும் போதே கண்களில் கண்ணீர் குடம் குடமாய் வந்தது. ஓஹோ, மேடம் வசியை காதலிக்கிறீங்களா? வெரி சாரிம்மா, அவன் இப்போ உயிரோடு இல்லை, செத்து போயிட்டான். இப்போ இங்கே இருக்கிறது உன் புருஷன் நெடுமாறன் மட்டும்தான். புருஷன் என்ற வார்த்தையை நன்றாக அழுத்தி கூறினான். நாக்கா இல்லை இது தேல் கொடுக்கா? எப்படி பேசுகிறான் பாரு. சே, கொஞ்சம் கூட மனசில் ஈவ இறக்கும் எதுவுமே இருக்காது போல. நான் காதலித்த வசி எங்க, இவன் எங்க? ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். அந்த 3 மாத காலமும் எப்படியெல்லாம் என் மேலே அன்பு வச்சிருந்தாரு. ஆனால் இவரோட உண்மையான குணம் இதுவா? இப்படித்தான் இவர் இருப்பாரு? யோசிக்கும் அடுத்த நொடியிலேயே நெடுமாறனின் பதில் அவளுக்கு ஏற்றாற் போலவே வந்தது. வசி உன் காதலனுக்கு நீ வச்ச பேர், அப்படிதானே? அவன் இப்போ இல்லை. அவன் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நடிப்பு காதலன். உன் மரமண்டையில் நல்லா ஏற்றிக்கோ, கிளம்பு. என்று அவளின் முழங்கையை பிடித்து அவன் இழ வைக்க முயன்றான். எங்க என்றாள் அவள். எங்கே போவாங்க? உன்னை உன் அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுற. எதுக்காக என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? மறுபடியும் எதுக்காக என்ன அங்கே அழைச்சிட்டு போறீங்க?
ஏய், உனக்கு ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொன்னாதான் புரியுமா? நான் உன்னை லவ்வே பண்ணலை. உன்கிட்ட எனக்கு எந்த விதமான நீட்ஸும் எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னைய கட்டாயப்படுத்தி தான் உன்னுடைய உடம்பை அபகரிக்கணும்னு நினைக்கிற கேவலமான டாக்ஸ் பண்ணுறவன் கிடையாது நான். எனக்கு நீயா வரணும். உன் மனசார என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி நீயா என்கிட்ட வரணும். காமத்துக்கு அலைகிறவன் நான் கிடையாது. அப்படி வலுக்கட்டாயப்படுத்தி உன் கூட சேரணும்னு எனக்கு எந்த விதமான தாட்ஸும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கவும் கூடாது. கிளம்பு. அவன் நன்றாக தெளிவாகத்தான் இருக்கான். நீதான் தேவையில்லாம குழம்பி போய் கிடக்கிற இளமதி. அவனுடைய முடிவில் அவன் சரியாக இருக்கிறான். அவன் எதற்காக உன்னை காதலித்தான்? நீ அவனை ஏமாற்றுகிறாய் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு உன்னை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் எனும் பழி நோக்கத்தோடு ஏமாற்றினான். அதை அவன் செயல்முறையும் செய்து காண்பித்து விட்டான். அதை எதையும் அறியாத பேதையான நீ அவனை காதலிக்கிறேன், அவனுடன் வாழ்ந்த நாட்கள்தான் என்னுடைய நினைவுகளில் பெட்டகமாக இருக்கப் போகிறது, எனக்கு அவர் மட்டும் போதும், தேவையில்லாத எண்ணங்களை உன்னுள் விதைத்து கொண்டிருக்கிறாய். அவனாகவே உன்னை கிளம்பு என்று சொல்லும் போதே நீ கிளம்பி சென்று விடுவதுதான் உனக்கு இருக்கும் மரியாதையை நீ தற்காத்துக் கொள்வதற்கு சமம். இல்லை, நான் போக முடியாது என்றாள். இது வேறு மாதிரியான நிலைமையில் கொண்டு போய் விட்டுவிடும். அவளின் எண்ணங்கள் அதற்கு உண்டான நேர்மறை எண்ணங்களும் அவளின் மனதில் மாறி மாறி அழையடிக்க ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் சிறிது நேரம் தயங்கியவள் பின் இது சரிப்பட்டு வராது, உண்மையாகவே இவர் நம்மை காதலிக்கவில்லை புரிந்து கொண்டாள். உடைந்து போன மனதுடன் அவள் அவனுடன் செல்ல புறப்பட்டாள். 1/2 மணி நேரம் பயணம். இப்படி என்பதற்குள் அவளின் ஆசிரமத்தை அவள் சென்றடைந்து விடலாம். ஆனால் அவளுக்கு மிகவும் நெடுந்தூரமாக இருந்தது. அவனை விட்டு பிரிந்து போகிறோம் என்ற எண்ணம் அவளின் மனதில் வந்து ரணத்தை ஏற்படுத்தியது. ஹலோ மிஸ், இறங்குங்க என்று நெடுமாறன் பேசினான். அவனின் சத்தம் கேட்டுதான் அவள் கண்களை மெல்லமாக திறந்து பார்த்தாள். அவள் வந்த இடம் தெரிந்ததும் காரின் கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளும் அவனையே தான் பார்த்தான். ஏக்கமா, மயக்கமா, கலக்கமா, இவற்றில் ஏதாவது ஒன்றை எந்த ஒரு உணர்வையும் அவளால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின் கண்களிலிருந்து அத்தனை துயரமும் அப்பட்டமாக தெரிவது வெளியே இருந்து நாம் பார்த்தால் கண்டிப்பாக சொல்லிவிடலாம். ஆனால் அவனுக்கோ அவளின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாமல், ஏன் இவள் இப்படி பார்த்து வைக்கிறாள் எனும் எண்ணம் மட்டுமே அவனுக்குள் இருந்தது. சரியான மூடனவன். தானாக வழிய வரும் ஒரு தேவதையை வீணாக கைவிட்டு விட்டான். இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. இதை நான் உனக்கு தரதா நினச்சிக்க வேண்டாம். உன்னோட ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு தரதா நினச்சிக்கோ. டேக் இட் என்று அவளின் கையில் பையை கைகளில் திணித்தான். ஆசிரமத்திற்கு குழந்தைகளுக்கு கொடுத்தேன் என்று சொன்னதும் அவளும் எந்தவிதமான மறுபேச்சும் பேசாமல் பணத்தை வாங்கிக் கொண்டாள். உனக்கு தேங்க்ஸ் சொல்லவும் கடமைப்படலை, சாரி சொல்லவும் கடமைப்படலை. ஓகே, பாய் என்று கைகளை அசைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்யும் வேளையில், 1 நிமிஷம் என்றாள் இளமதி. யா, டெல் மீ. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். பேசலாமா? பயப்படாதீங்க, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, டெல் மீ. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு தானே? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அந்த பழைய ஞாபகத்தில் என்னோட நீங்கள் வாழ்ந்த அந்த 3 மாத காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் கேட்குற என்றான். நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் பேசணும், நமக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமுமேனா? என்ன புரியலையே என்று சொன்னவன் காரின் கதவை திறந்து கொண்டு அவளின் முன்னே வந்து நின்றான். அவளால் எப்படி சொல்ல முடியும்? வெட்கத்தை விட்டு எப்படி அவளும் சொல்லுவாள்? தன்னுடன் தாம்பத்திய உறவோடு இருந்ததை அவள் எப்படி சொல்லுவாள்? பேச மடதையாக அவனின் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அவனோ அவளின் வாயிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் வெளியே வர வேண்டும் என்னும் நோக்கில் கைகளை மார்பின் குறுக்கே கட்டி அவளின் கண்களையே குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தான். எல்லாமுமே தான். அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுமோ அப்படியெல்லாம் நாம் இருந்திருக்கோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எஸ் பேபி, அஃப்கோர்ஸ். ஏன் ஞாபகம் இல்லாமல்? எல்லாமே ஞாபகம் இருக்குது. மொத்தம்
40 முறை. என்ன கரெக்டா? இதெல்லாமாவா கணக்கில் வைப்பீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா குழந்தைய தூக்கிக்கிட்டு இதுதான் உங்கள் குழந்தை, நான் தான் உங்கள் மனைவின்னு வந்து என் வீட்லேயே டேரா போட்டு இருந்துக்குவேன். அதனால தான் சேஃப்டியாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் உங்ககிட்டயே நெருங்கினேன் என்று சொன்னானே. பார்க்கலாம். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பொழுது அவளும் சந்தேகம் கொண்டாள். இவ்வளவு நாள் ஒன்றாக இருந்திருக்கிறோமே, எப்படி நமக்கு குழந்தை இல்லாமல் போனது என்று அவள் நினைத்து ஏங்காத நாட்களும் இல்லை. எங்கே தன் கணவருக்கு ஒரு வாரிசு பெற்றுக் கொடுக்காமல் போய்விடுவோமோ என்ற எண்ணமும் அவளுக்குள் இருந்து வந்தது. ஆனால் அவன் சொன்ன செய்தியில் அவளுக்கு எல்லாம் தென்பட்டு விட்டது. நீங்களாம் ஒரு மனுஷனா? இப்படிமா இருப்பீங்க? ஏய், ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. உண்மையை சொல்லப்போனா எனக்கு நீ இதில் தேங்க்ஸ் தான் சொல்லணும். நான் உனக்கு சேஃப்டி தான் பண்ணியிருக்கேன். சி என முகத்தை சொலித்தாள் அவள். நீ இப்படி முகத்தை சுழிச்சு வச்சுக்கிட்டாலும் இதுதான் உண்மை. ஓகே, எனிதிங் எல்ஸ்? இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த 3 மாசத்துல என்னைய ஒரு நாள் கூட நீங்க காதலிக்கவே இல்லையா? வார்த்தைகளில் அத்தனை ஏக்கம் அவளிடம் தெரிந்தது. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? அவள் கேட்ட கேள்வியை அவளுக்கு திருப்பி விட்டான். உண்மையை சொல்லுங்க. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. சத்தியமா ஏமாத்திட்டு தான் இருந்தேன் பேபி என்று அவளின் கன்னத்தை செல்லமாக தட்டியவன். ஓகே பை பேபி, நான் போகிறேன். இதுக்கு மேலே நீ எந்த கேள்வி கேட்டாலும் என்னோட வாயிலேருந்து எந்த பதிலையும் உன்னால் வாங்க முடியாது. நான் உன்னை காதலிக்கலை காதலிக்கலை காதலிக்கலை. புரிஞ்சுதா? வரட்டுமா? சாரி, போகட்டுமா? பை பேபி என்று சொன்னவன் அவனின் காரை படுவேகமாக எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்று. நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் காதல் பிறக்கும். காதல் இருக்கும் இடத்தில்தான் அன்பு, பாசம், உறவுகளுக்கு உண்டான பிணைப்பு, அந்யோன்யம், இப்படியாக ஒவ்வொன்றும் வரும். ஆனால் இவருக்கோ என் மனதில் என்மேல் எந்தவிதமான விருப்பமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் தேவையில்லாமல் இவரை நினைத்து கொண்டு உயிர் வாழ்வது எவ்வளவு பெரிய மடத்தனம்! இல்லையே, நான் கொண்ட காதல் உண்மையாயிற்றே. அவர் காதலிக்காவிட்டால் என்ன? நான் இப்படியே இருந்து போகிறேன். அவரை இன்னுமே நான் காதலித்துக் கொண்டுதான் இருப்பேன். வெளியே முரட்டுக்காரனாக இருந்தாலும் உள்ளே அத்தனை பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார். அவருடைய மனதில் அவருக்கே தெரியாமல் சில நல்ல மனதும் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தத்தான் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. இப்போது கூட இந்த பணத்தை ஆசிரமத்து குழந்தைகளுக்கு கொடுத்தது என்று சொன்னாரே, இம்மாதிரியான விஷயங்கள் தானே நான் மிகவும் அவரால் நான் ஈர்க்கப்பட்டேன். அப்படி ஈர்க்கப்பட்டதனால் தானே அவர் என்னை தொடுவதற்கு நான் அனுமதித்தேன். என் கணவன் என்னை தொடுகிறான் என்று உரிமையுடன் அவருடன் கலந்தேனே. ஆனால் அந்த உறவையே அவர் இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்திவிட்டு பேசி போய்விட்டாரே. காதல் இருக்கும் இடத்தில்தான் வாழ முடியும். காதலே இல்லாத பொழுது அவருடன் வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன்? அப்படியே அவரை இழுத்து பிடித்து நான் வாழ்ந்தாலும் அது நன்றாகவா இருக்கும்? கண்டிப்பாக இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் என்றும் அனாதை என்று ஆகிவிட்டது. இனி அதை நோக்கிதான் நம் பயணம் போகும். அவளின் மனதை மாற்றிக்கொண்டு முடியுமா? தெரியல. ஆசிரமத்தின் வாசல் அடைந்தவள் உள்ளே சென்றதும் அவளை வரவேற்பதற்காகவே சாந்தி அம்மா அங்கு நின்றிருந்தாள். சாந்தி அம்மாவை பார்த்ததும் அவளுக்கு கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ஓடிப்போய் அவளை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள். என்னாச்சு இளமதி? உனக்கு என்ன ஆச்சு என்று சாந்தி அம்மாவும் பதட்டத்துடன் பேசினாள். ஏனெனில் சாந்தி அம்மாவுக்கு நன்றாக தெரியும் அவள் எந்த காரணத்திற்காக போனாள் என்று. பிறகு அவளை தொடர்பு கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஃபோன் செய்வாள். ஆனால் அவளுடைய ஃபோன் எடுக்கப்படவே இல்லை. என்னென்னவோ செய்து பார்த்து விட்டாள். இந்த பெண் எங்கே போயிருக்கிறாள் என்று புரியாமல் அவளும் பயத்துடனேதான் தன்னுடைய நாட்களை கடத்தியிருந்தாள். இன்றைக்கு கடவுளிடம் அவளை யார் கடத்தினார் போனார்களோ அவங்களை கொண்டு வந்து திருப்பி விட்டுட்டு போயிரு சாமி என்று தினமும் வேண்டுவாள். சாந்தி அம்மாவை இறுக்கமாக கட்டி அணைத்தபடி அவள் கதறும் கதறலை அவளால் கேட்க முடியவில்லை. சரி, அழுகட்டும், நல்லா அழுகட்டும். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இல்லைனா இவ இந்தளவுக்கு அழுகவே மாட்டா. அவ அழுது முடிச்சதுக்கு அப்புறமா எதுனாலும் என்கிட்ட பேசட்டும். நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒன்று சொல்லி அவளை மனசை தேத்தி இப்போதைக்கு கொண்டு வர பார்ப்போம்.
அனுபவங்களில் பெரியவளான சாந்தி அம்மா நல்லதொரு முடிவை எடுத்து வைத்திருந்தாள். அத்தியாயம் 52. குளக்குள தென்றல் காற்று வீச குழந்தையை மொட்டை மாடியில் வைத்துக்கொண்டு உணவூட்டி கொண்டிருந்தாள் கனிகா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ துன்பங்கள் அனைத்தையும் அவள் அடைந்து விட்டாள். இந்த சில வருடங்களில் நம் வாழ்க்கையில் காதல் என்ற ஒன்று வருமா? வந்ததே. ஆசை ஆசையாக காதலித்தாள். நம் வாழ்வில் திருமணம் என்று ஒன்று நடக்குமா? நமக்கு என்று ஒரு குழந்தை பிறக்குமா? பிறந்ததே. நமக்கு என்று ஒரு குடும்பம் ஆகுமா? ஆனதே. அனைத்தும் அவளுக்கு கிடைத்தது. ஆனால் அது அனைத்தும் ஒரே நொடியில் பிடுங்கிக் கொண்டு விட்டான் விஜயமாறன். அவளின் நிலையை எவ்வளவு எடுத்து சொல்லிவிட்டாள் இந்த 10 நாட்களில். ஆனால் அவன் மசியவே இல்லை. நான் என்ன செய்வேன்? அந்த நேரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொண்ட பொழுது என்னிடத்தில் யாராக இருந்தாலும் அப்படியாக தன்னை நினைத்து இருப்பார்கள் என்று அவளும், அது எப்படி? நீ என்ன கொலகாரங்கிற பழியை சுமத்தலாம்? அப்படின்னா இவ்வளவு தூரம் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் கொண்ட காதலுக்கும் என்னடி அர்த்தம் என்று அவனும் ஒருவர் மீது ஒருவர் பழியை சுமத்தி கொண்டு முகத்தை திருப்பி வைத்து கொண்டு இருந்தனர். சாதாரண விஷயம்தான், தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். பேசி முடித்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் இருவரும் எதிரெதிர் துருவங்களாகவே நின்று கொண்டிருந்தனர். ஒரு நிமிடத்தில் நினைத்தால் கண்டிப்பாக அவர்களின் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை அமைக்கலாம். ஆனால் இருவரும் அந்த வழியை ஏற்க மறுக்கின்றனர். கனிகாவிற்கு மெல்ல மெல்லமாக மனம் அவனின் மேல் தடம் புரண்டு போய்விடுகிறது. அவன் கொஞ்சம் கூட நம்மிடம் மனம் இறங்கவில்லையே. ஏக்கம் கொண்டு தாபம் கொண்டு கடைசியில் அவளும் கோபம் கொண்டு இருக்கிறாள். அதான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, அதுக்கப்புறமும் ஏன் இந்த வீராப்பு இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதுப்பா, எப்பா சாமி என்று அவ்வப்பொழுது அவள் முணங்குவதும் உண்டு. கனிகா முணங்குவது அவனின் காதில் நன்றாக கேட்கும். கேட்டாலும் கேட்காதது போலவே இருப்பான். வேண்டுமென்றே அவளிடம் பொல்லாத வேலைகள் எல்லாம் சொல்லி அவளை பொங்க வைப்பதே அவனுடைய வேலையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவளை தன் நெருக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தான். அடிக்கடி செல்ல தீண்டல்களும் தேண்டி பெண்ணின் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புவான். அதே நேரம் சில சமயங்களில் அவளின் மனதை காயப்படுத்தி திட்டியும் எழுப்புவான். நிலைமை இவ்வாறு இருக்க அவள் விதுலனையும் அவனையும் கவனிப்பதில் எந்த குறையும் வைக்காமல் அவள் பாட்டுக்கு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அலுவலக வேலை முடிந்து வீடு வந்து சேர்ந்த விஜயன் அறைகள் முடக்க தேடினான். விதுலனையும் கனிகாவையும் காணவே இல்லை. அருகில் ஆங்காங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் வேலைக்காரர்கள் மட்டுமே தென்பட அவர்களை பார்த்தவன், எங்கே கனிகா என்று கேட்டான். அவங்க மொட்டை மாடியில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க சார் என்று சொன்னதும் அவனுடைய அறைக்கு சென்று நன்றாக குளித்து முடித்துவிட்டு மேலே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். வழக்கம் போல் பேசும் மனைவியின் பேச்சில் பேசத்தான் அவளுக்கும் ஆசை. ஆனால் அவள்தான் இங்கு வேலைக்காரி ஆயிற்றே. பம்பியபடிதான் அவள் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே வந்த, குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் என்று சொன்னாள். அவனுக்கு இப்போதான் காய்ச்சல் வந்தது, அதுக்குள்ளே மேலே மொட்டை மாடியில் வாடை காற்று ஒத்துக்காது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? கீழே இறங்கு என்று சொன்னதும் அவள் அவனை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் குழந்தையை தூக்கி கொண்டு கீழே சென்று விட்டாள். சரியான ஏத்தம் பிடிச்சவ, என்ன பேச்சு பேசுகிற? கொஞ்சமாவது கோவப்படுறாளா? இல்லை பதிலுக்கு பதில் ஏதாவது பேசுகிறாளா என்று அவனுக்குள் எண்ணம் உதிக்காமல் இல்லை. அவளை கொடுமைப்படுத்துகிறோம், அவளை தினமும் தினமும் நிந்திக்கிறோம் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தேதான் அவ்வாறு தவறு செய்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு கட்டத்திலாவது என் மீது கோபப்பட்டு அவள் பேசிவிட மாட்டாளா? ஆங்காரமாய் துடித்து என்னை அணைக்க மாட்டாளா என்று அவனுக்குள் ஒரு ஆசை. அந்த ஆசை என்றைக்குதான் நிறைவேறும் என்று அவனுக்கும் தெரியவில்லை. கீழே அவனது அறைக்கு சென்ற கனிகா
விதுரனை உறங்க வைத்துவிட்டு அவள் அவனது அறையை விட்டு வெளியே செல்லும் வேளையில் கால் கொண்டு கதவினை தடுத்து நிறுத்தினான் விஜயன். அவனின் செயலில் அவள் மிரண்டு போய் பார்த்தவள் பின்பு சாதாரணமாக முகத்தை வைத்துக்கொண்டு வெளியே செல்ல எத்தனைக்கும் வேளையில் அவன் அவளை வெளியே போக முடியாதபடி அவள் போகும் இடமெல்லாம் போய் மறைத்து கொண்டே இருந்தான். அவள் இடவளமாக போனாள். அவன் அதை கை வைத்து தடுத்து நிறுத்தினான். வலப்பக்கமாக போனால் அங்கே தன் நெஞ்சை நிமிர்த்தி காமித்து விட்டான். அவன் இவ்வாறே செய்து கொண்டே இருக்க சற்று நேரத்திற்கெல்லாம் அவளுக்கு எரிச்சல் தான் முண்டியது. காலையிலிருந்து அவளுக்கு நன்றாக வேலை. காலெல்லாம் அவளுக்கு வின் வின் என்று வலி எடுக்க எப்போதடா இந்த கட்டையை கொஞ்சம் நேரம் சாய்ப்போம் என்று அவள் இருக்க அவனும் இவ்வாறு அவளிடம் விளையாடி கொண்டிருப்பது அவளுக்கு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் போக அவளிடமே என்ன விளையாட்டுறது, கொஞ்சம் நகருங்க என்று அவனின் கையை பிடித்து நகர்த்த முன்னேறும் வேளையில் அவன் அவளது கரத்தினை நன்றாக பிடித்து கொண்டான். கையை எடுங்க என்று அவள் சொல்ல அவனும் விடமாட்டேன் என்று அவன் செயலில் காண்பிக்க எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும் என்று அவள் சொன்னாள். என்னது, தூங்கணுமா? வேலைக்காரிக்கு அவ்வளவு நேரத்தில் என்ன தூக்கம்? எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. சரி, கீழே போங்க, நான் வரேன் என்று சலிப்பாகவே பதிலை சொன்னாள். எனக்கு நீ பொங்கி போடுற சோறு எல்லாம் வேணாம். இல்லைங்க, இன்னைக்கு நான் சமைக்கல, வள்ளியக்கா தான் சமைச்சாங்க, வாங்க சாப்பாடு போடுறேன் என்று மீண்டும் அவனை அவள் அழைக்க அவன் உடம்பு பிடையுடன் அங்கேயே நின்று விட்டான். கீழே போங்க, கீழே போனால் தானே சாப்பாடு போட முடியும் என்று அவன் சொல்ல அவன் பதிலுக்கு முறைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு என்னதான் சொல்ல வராரு ஒன்றுமே புரியலையே, இப்படி எல்லாத்துக்கும் முறைச்சு முறைச்சு பார்த்தா நான் என்னென்ன எடுத்துக்கிறது? கடவுளே, இவன் கூட வாழ்கிறது ரொம்ப கஷ்டமப்பா. எனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு தான் வேணும், ஆனால் என் பசியே வேற. அவன் பேசிய பேச்சில் கனிகா புரிந்து கொண்டாள் அவன் எந்த பசியை கேட்கிறான் என்று. ஆனால் புரியாதவாறே புரியல என்று கேட்டாள். எப்போவுமே எதை சொன்னாலும் கரெக்டாக தெரிஞ்சுக்குவா, ஆனால் வேணும்னே நம்மக்கிட்ட மல்லு கட்டுவா. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. நான் என்ன பசின்னு சொல்ல வரேன்னு உனக்கு எதுவுமே தெரியல, அப்படி தானே? சத்தியமாக தெரியலங்க. உணவு பசி இல்லை, உடல் பசி. இப்போவாது புரியுதா உன் மரம் மண்டைக்கு? அதை நீங்கள் வேலைக்காரிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, உங்கள் மனைவி கிட்ட தான் எதிர்பார்க்கணும். வேலைக்காரன்னு சொன்னவங்க கிட்ட எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க? அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற வேலைக்காரங்க கிட்டேயும் இப்படி தான் நடந்துக்குவீங்களா என்று அவள் குத்தலாக பேசவும் கோபம் அவனுக்கு பொத்துக்கொண்டு வந்து விட்டது. கன்னத்தில் பலார் என்ற ஒரு அறை அவனிடம் வந்து விழுந்தது. என்னடி பேசுகிற? தொலைச்சிடுவன், தொலைச்சு. அவன் இவ்வாறு திடீரென்று அடிப்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பின்புதான் அவள் பேசிய பேச்சை என்ன என்று அவன் யோசித்து பார்த்தான். அதில் அவளுக்கு தெரிந்துவிட்டது. ஐயோ, நாம தப்பா பேசிட்டோமோ? உணர்ந்தவள் உதட்டை கடித்து அவனையே பார்த்துவிட்டு பின்பு எதுவும் பேசாமல் படியினில் கீழே இறங்கி செல்லும் வேளையில் அவளின் முந்தானையை பிடித்து இழுத்துவிட்டான் அவன். பொண்டாட்டியும் நீதான், வேலைக்காரியும் நீதான் என்று அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று விட்டான். விதுலன் படுக்கையை ஆக்கிரமித்து கொண்டான். அதனால் கீழேயே அவளை போட்டு அவளின் சேலை முழுவதையும் கழட்டி வீசி எறிந்தான். ஜாக்கெட் கொக்கிகளை அவிழ்த்து போடுவதற்கு கூட அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லையோ என்னவோ. கிழித்துதான் எடுத்தான். உள்ளாடைகள் ஒவ்வொன்றும் எங்கே போனது, எங்கே சென்றது கூட தெரியாது. ஒவ்வொன்றும் அங்கேயும் இங்கேயும் காணப்பட்டது. நிராயுத பாணியாய் அவன் முன் காட்சியளித்தாள். அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன உடலை குறுக்கிக் கொள்ள அவனும் அதை விலக்கிவிட்டான். என்னடி, நான் பார்க்கறதான் புதுசாக பார்க்க போகிறேன், என்னமோ புதுசாக இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் நடந்துக்கிற என்று சிரித்தவாறு தான் பேசினான். ஆனால் அவளின் இதயத்தில் ஊசியாய் குத்தியது. என்னவன் என்னிடத்தில் கூடலில் இவ்வாறு பேசியதில்லையே. கொஞ்சி கொஞ்சி கெஞ்சி மிஞ்சி இப்படியாக அல்லவா என்னை வாட்டி வதக்கி எடுப்பான் அவனது அன்பினாள். ஆனால் இன்று அவன் பேசும் பேச்சும் அவன் செய்யும் செயலும் ஒன்றும் பிடிபடவில்லை அவளுக்கு.
அழகிய வெள்ளை புறாக்கள் அவனின் கண்களுக்கு பாந்தமாய் தெரிய படக்கென்று அதை கடித்து கசக்கி எடுத்தான். நீண்ட மாதங்களுக்கு பிறகு அவளுடன் இணையும் இந்த அணைப்பு அவனுக்கு மிகவும் சுகத்தையும் நிம்மதியையும் அளி. கூர்வாளின் முனையை போன்ற அவளின் முன்பந்தின் முனை அவனுக்காக ஏந்தி கொடுக்க, இதோ வரேன் என்று ஆடவனின் இறுக்கமான உதட்டினால் கவ்விக்கொண்டது. தப்பி இழுத்து கழுத்து நாவினால் நிரடி பெண்ணவளின் மென்மையை வன்மை கொண்டு செய்தான். கூடவே அவளின் முனகள் வேறு அவனுக்கு மேலும் போதை. கேட்கவா வேண்டும்? ப்ளீஸ் விஜய், விடுங்க என்றாள். எதுவும் பேசாத, அமைதியே இரு. அவளின் இதழின் மேல் அவனது இதழ் பதித்து எதுவும் அவளை பேச விடாது பண்ணினான். மேலாட்டம் எல்லாம் ஓரளவுக்கு முடிந்து கீழேதான் மொத்த உணர்ச்சியின் குவியல் இடம் உள்ளது என்று அவளின் நாவிக்குலையில் கடித்து எச்சில் பதித்து கீழே இறங்கினான். நடுவிரல் நர்த்தனம் ஆடியது அவளின் முந்திரை தோட்டத்தில். அவளின் முனகள் அவனுக்கு சூடேற்றியது. அவனின் ஆயுதத்தை பெண்ணவளின் கள்ளிக்காட்டு செடிக்குள் சொருக அவளும் கண் சொக்கி போனாள். முழுமையாக உள்ளே இறங்க முடியாமல் தவித்தது அவனின் ஆண்மை. என்னடி உள்ள போகல? ரொம்ப மாசம் பண்ணல, அதான் என்று அவள் சொல்ல, இனி ரொம்ப காய வச்சுடுடி உன்னைய என்று அவன் இடித்து உள்ளே நுழைக்க பெண்ணவளோ அம்மா என்று அலறியே விட்டாள். கழுத்தை சத்தம் போடாதடி, பிள்ளை எந்திரிச்சுக்க போறா. கழுதையா? நானா? குட்டிமா குட்டிமான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்வானே, அதுவும் இம்மாதிரியான நேரத்தில் அதிகமாக சொல்லுவார். ஏன் இன்று சொல்லவில்லை? அப்போ அவருக்கு என் மேல காதல் இல்லவே இல்லையா என்று அந்நேரத்திலும் அவன் வழியை கொடுக்க, அந்த வழியிலும் அவள் இம்மாதிரியான யோசனை அவளின் சின்ன மூளைக்குள் வந்து போனது. கூடலில் திளைக்கும் மனைவிகளுக்கு மட்டுமே தெரியும் தன் கணவன் தன்னிடத்தில் எப்படி பிரியமாக இருக்கிறான் என்று. பேருக்கு என்று தனது இச்சையை தேர்த்து கொள்கிறானா, இல்லை அவன் தன்னை காதலோடு நெருங்குகிறானா என்று மனம் வெம்பி போனாள். அவளுக்குள் போன அவன் ஆண்மை பேயாட்டம் ஆடியது. அவளை வைத்து பந்தாடினான். சொர்க்க வாசலின் கதவை சென்றடைந்தான். ஆனால் அவளோ நரத்தின் பிடியில் நின்றாள். அவனின் அணைப்பு வன்மமாக இருந்தது. அவனின் பேச்சு எண்ணலாக இருந்தது. இதோ இப்போது நடக்கும் கோடல் கூட அவளை கூறாக வெட்டி போடுவது போல இருந்தது. வெறிப்பிடித்தவன் போல் அவளை மேய்ந்து விட்டான் அவன். கண்களில் கண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருக்க சிலையாக படுத்திருந்தாள் அவள். என்னை இறுக்கிப்பிடி, இதோ இப்படி இடுபோட சேர்த்துப்பிடி, தலையை கோதிவிடு, என் தோள்பட்டியை கீழே இறக்கிடி. தானாக அவளை செய்யும் வேலையை கூட அவனை செய்ய சொன்னான். தன் மனைவி கனிகாவை தேடினான். அது கிடைக்காமல் போகவே அவனாகவே அவள் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் செய்ய சொன்னான். பெண்ணவளோ அவன் சொல்வதை பொம்மை போல செய்தாள். வன்மையாக அவன் கொண்ட தீண்டலை தாங்கிக் கொள்ள முடியாதவள் ஒரு கட்டத்தில் அலறியை விட்டாள். அவ்வாறு அவள் அழும் வேளையில் அவளின் இதழை நன்றாக கை வைத்து மூடியவன், கத்தாத என்று அவனை காட்டுக்கத்தலாக சொன்னான். இதோ இப்ப வந்துருச்சு, முடிஞ்சிடும் என்று அவள் மேல் குதிரை சவாரி ஏறியவன் முழுமையாக அவனின் உயிர் நீரை அவளுக்குள் திணித்துவிட்டு அவளின் மேலேயே மொத்த பாரத்தையும் போட்டும் விட்டு உறங்கினான். அன்றைய இரவு மட்டுமே அவளை 3 முறை நெருங்கினான். அந்த 3 முறையும் கடுமையாகவே அவளை நாடினான். அவளோ துடித்து போனாள். வலிக்குது விடுங்க என்றாள். என்னால் இதுக்கு மேலே முடியல என்றாள். இது எதுக்கடி போட்டிருக்க? அவளின் மீது படர்ந்து இருந்தவன் அவளின் கழுத்தில் இருக்கும் தாலியை சுட்டி கமைத்து கேட்க, தாலி யாரடி கட்டினா? நீங்க. அப்போ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வலிக்குதாடி? கண்ணீர் வந்துவிடும் போல. வலிக்கட்டும், என் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும். மன்னிப்பு கேட்டேனே விஜய். நான் உன்னை மன்னிக்கிடுமா கண்ணி? அப்போ தினமும் எனக்கு இதுதான் தர முடிஞ்சதுன்னா நான் மன்னிக்கிறேன் என்றான். ஆ என்று பேமென மொழித்தவள், சரிதான ஆளுதான், ரொம்ப ஏங்கி போயிருப்பான் போல என்று நினைத்து கொண்டவள், அப்போ இது கொடுத்தா என்ன மன்னிப்பீங்களா? மறுபடியும் நீங்க நான் விதுலன் சந்தோஷமா வாழலாம்ல? நினைக்க நினைக்க அவளுக்கு ஆர்வம் அதிகமானது. அவளின் உடலை முழுவதும் தனக்குள் இழுத்து கொண்டவன், அது நீ எனக்கு சேவகம் செய்யறத பொறுத்து. சரிங்க என்று சொன்னவள் அவளாகவே அவனுக்குள் கரைய முன்னேறினாள்.
இம்முறை அவள் ராணியாக, அவன் சேவகனாக. விஜயனுக்கு சிரிப்புதான் வந்தது. கிறுக்கி, உன்னை என்னால் வதைக்க முடியாது. டீப்லி ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டான் மனதில். மீண்டும் ஒரு ஆட்டம் ஆட பெண்ணவளை மென்மை கொண்டு தீண்டினான். அவனுக்கு விருந்தாக தன்னை கொடுக்க மீண்டும் முனைந்தாள் அவள். இன்னும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற இளமதி? அவளின் அருகில் இருக்கும் கட்டில் குறுக்கே தன்னுடைய உடலை வளைத்து கொடுத்து படுத்து இருந்தாள். கண்களில் இருக்கும் கண்ணீர் மட்டும் வத்தி போகாமல் அப்படியே இருந்தது போலும். தாரை தாரையாக அவளின் தலையணையை நினைத்து கொண்டிருந்தது. சாந்தி அம்மாவின் குரலை கேட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். சொல்லுமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? நெடுமாறன் சார் தெளிவாக சொல்லிட்டாரு. அவரோட மனசில் நீ இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுதுமா, ஆனால் என்னால் யதார்த்தத்தை ஏற்றுக்க முடியல. எத்தனையோ என்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அத்தனையும் சமாளித்து கடந்து போன என்னால் இந்த காதல்ங்கிற வழியை தாங்கிக்கவே முடியல. கடந்து போக முடியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனசில் ரொம்ப ரணமாக வலிக்குது. அவரோட மனசில் ஒரு துளி அளவு கூட நான் இல்லையா என்று அவள் பேசும் பொழுது சாந்திக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. பாவம், சிறு பெண்ணின் மனதில் காதல் என்ற நோய் வந்துவிட்டது. இதை தீர்க்க என்னதான் வழியோ என்று அவளும் நொடிந்து போய்விட்டாள். அறிவுரைகள் ஏராளம் எடுத்து சொல்லியாயிற்று. ஆனால் இளமதியின் மனதில் நெடுமாறன் இன்னும் வசீகரன் இருந்து கொண்டேதான் இருக்கிறான், என்றும் இருப்பான். குறுகிய காலம் இதில் எப்படி ஏமாந்து போனாள்? பாவம், அவளின் மேல் பரிதாபம் மட்டும்தான் பட முடிந்தது சாந்தியினால். இளமதி, அவர் ஏதோ யூஎஸ் போகிறத சொன்னாரே, அவர் எப்போ போவார்? இன்னும் 2 மாதத்தில் போகிறேன்னு சொன்னாருமா. ஏன் கேட்குறீங்க? உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த 2 மாதத்தில் ஏன் நீ அவர் கூட இருக்கக்கூடாது? ஐயோ, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? அவர் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சுயமரியாதைக்கோ இது ரொம்ப பெரிய இலக்கு. நான் போய் எப்படி அவர் கூட நினச்சி பார்க்கவே முடியாது. ப்ளீஸ்மா, விட்டுடுங்க. அவர் தான் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரே. மென்மேலும் அவர் கூட வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போகிறேன் என்று அவள் சொன்னதும் சாந்திக்கு கோபமே வந்தது. அப்புறம் ஏண்டி மூஞ்சை நேரமாக தொங்க போட்டுக்கிட்டே திரிகிறவ? ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகலாம்ல? அப்படி போனால் உன்னோட மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும் தான், போனான்தான். ஆனால் இந்த அர்ஜுன் ரெட்டின்னு ஒருத்தன் இருக்கானே, அவனை நினைக்கும் போது தான் என அவள் எழுக்கவும் சாந்தி அவளின் கைகளை பிடித்து கொண்டாள். அவனோட பிரச்சனை இனி உனக்கு வராது. அவன் எங்கோ வெளியூர் போயிட்டதான் கேள்விப்பட்டேன். அவன் இனிமே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். நிஜமானுமே வா? அவன் என்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டானா? கண்டிப்பாக மதி, அவன் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். சரி, இப்போ சொல்லு, நீ வேலைக்கு போகிறதானே என்று அவளை மீண்டும் கேட்கவும் அவள் யோசனையுடன் சரி என தலையை ஆட்டினாள். சரி, நாளைக்கு உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல எங்கே வேலையெல்லாம் இருக்கோ பார்த்து தேடினியோ அதே இடத்துல மறுபடியும் போய் வேலை கேட்டு பாரு. கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்கு என்று சொன்னதும் இளமதிக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. மனதிற்கு கொஞ்சம் இம்மாதிரியான வேலைகளில் கவனம் செலுத்தினால் மனம் கொஞ்சம் நிம்மதியாகவாது இருக்கும் என்று அவள் நினைத்து வைத்திருக்க, ஆனால் அந்த நிம்மதி ஒட்டு மொத்தமும் கலைந்து போகப் போகிறது என்று தெரியாமல் போனது அவளுக்கு. முன்னே போனால் கடிக்கிறான், பின்னே வந்தால் இடிக்கிறான் என்னும் பழமொழிக்கு நெடுமாறன் அவளிடத்தில் அவன் இளமதியின் வாழ்க்கையில் ஒரு ஆட்டத்தையே ஆடப்போகிறான் என்பது பேதை பெண்ணான அவளுக்கு தெரியவே இல்லை. நெடுமாறனின் மனதில் காதல் வந்ததா, அவளின் மேல் காதல் வந்ததா, வரவில்லையா என்பது அவனுக்கு இன்று வரையும் குழப்பம் மட்டும்தான் இருக்கிறது. அவனுக்கே அவள் மேல் கொண்டுள்ளது காதலா அல்லது வேறு ஏதேனும் உணர்வா என்று புரியாமல் தவித்து இருக்கிறான். இந்நேரம் பார்த்து அவளை தன்னோடு வைத்து கொண்டு தெரிவது முட்டாள்தனம் என்று நினைத்துதான் அவளிடம் பணத்தையும் கொடுத்து நீ போ என்று சொல்லிவிட்டான். விஜயன் கனிகாவின் வாழ்க்கை போலதான் இவர்களது வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மாற நினைத்தால் கண்டிப்பாக அவளை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அதுவும் அவன் செய்யாமல் போனான். அவளின் மேல் எனக்கு வந்த ஈர்ப்பு வெறும் லிஸ்ட் மட்டும்தான் என்று அவன் நினைத்து வைத்திருந்தான். காதல் என்ற பெயருக்கு அந்த அடைமொழியை அவன் இணைத்து கொண்டான். அவனின் மனதில் காதல் தான் இருக்கிறது என்பதை யார்தான் அடித்து சொல்ல முடியும்? அடித்தே சொன்னாலும் அவனுடைய மரமண்டிக்கு புரியவா போகிறது?
காலம்தான் பதில் சொல்லி அவனை புரிய வைக்க வேண்டும். நினைவுகள் அதிகமாக வரும் அந்த நினைவுதான் காதல் என்பதை அவன் உணர்வானா? அவன் இதோ உணர்ந்து கொண்டிருக்கிறான். அவளை விட்டு பிரிந்து சென்ற சில நாட்கள் மட்டுமே கடந்திருக்க அவளின் முகம் பார்க்காது, அவளின் கைகள் தீண்டாது, அவளின் வாசனை இல்லாது மிகவும் தவித்துக் கொண்டிருந்தான். பசலை நோய் ஏற்படும் குழந்தை போல் அவன் இப்போது இருந்தான் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது அவன் இருக்கிறான். அங்கே இளமதி எப்படி நெடுமாறன் இல்லாமல் தவிக்கிறாளோ, இங்கேயும் அவள் இல்லாமல் தவித்து கொண்டுதான் இருக்கிறாள். அதற்கு காரணம் வேறு ஒன்றாக சூட்டிக்கொண்டான். அவளை இப்பொழுதே அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவனுக்குள் உதித்து கொண்டிருந்தது. அடே மடையா, இது எப்படி? காதல் அல்லதான், இது காமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இது வேறு, அது வேறு, புரிந்து கொள்ளடா என்று சொன்னாலும் புரிந்து கொள்ளும் மனநிலையிலா அவன் இருக்கிறான்? இதோ குடிக்கிறான், குடித்து கொண்டே இருக்கிறான். அவளின் நினைவுகளில். அத்தியாயம் 53. ஹலோ ஹலோ, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? ஹலோ, யாருங்க? யாரு? நான் தாங்க. நான் தானா? யாருங்க? சொன்னா தானே தெரியும். மொட்டையா நான்னு சொன்னா எப்படி தெரியும்? நடு ராத்திரியில் ஃபோனை போட்டு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட அந்த பக்கம் என்ன பேசுகிறார்கள், என்ன சொல்ல வர போகிறார்கள் என்பதற்கு கூட இடம் கொடுக்காமல் சொக்கனை பேசி கொண்டிருந்தான். என்னதான் சொக்கன் முழு நேர வேலையாக நெடுமாறன் கூடவே இருந்தாலும் அவ்வப்போது அவன் களைப்பார அவனது இருப்பிடம் நோக்கி வருவது உண்டு. சென்னை மயிலாப்பூரில் அவனது வீடு இருக்கிறது. தனியாகத்தான் வசிக்கிறான். நெடுமாறன் அவனை அழைத்து, சொக்கா, இனிமே நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது. இன்னும் சில மாதத்தில் நீ வேறு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கோ. ஐயோ சார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்னால் எப்படி சார் உடனே? ஐயோ, என்னால் முடியாது. நான் வேணும்னா பெரிய பாஸ்கிட்ட சேர்ந்து வேலை பார்க்குறேன் என்று சொன்னான். ஓகே, உன்னோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. உனக்கு எந்த ஹெல்ப்பை வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார் என்று அவனுக்கு ஒரு வணக்கத்தை வைத்துவிட்டு அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வந்ததோடு சரி. இன்று வரையும் விஜயனிடம் வேலை செய்கிறான். அவனுக்கு பிஏவாக கூடவே இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான். வேலைகள் எல்லாம் முடிந்து வரவே இரவு நள்ளிரவு தாண்டிவிடும். அதனால் அவன் அவனது இருப்பிடத்தை அடைவதற்கு மிகவும் சிரமம். எவ்வளவோ சொல்லி பார்த்தான் விஜயன், பேசாம என் வீட்டில் வந்து இருந்துக்கோ என்று. ஆனால் அவன் அதை நிராகரித்தான். சென்னைக்கு வந்த புதிதில் அவன் தங்குவதற்காக எத்தனையோ வீடுகள் தேடி அடைந்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் பேச்சுலர்ஸுக்கு நாங்கள் வீடு தருவதில்லை சார் என்று நாசுக்காக சொல்லி வென்று விடுவர். அதே சமயத்தில் இவனுடைய உடல் அமைப்பை பார்த்தே யாரும் வீடு கொடுப்பதும் இல்லை. அதனால் அவனும் எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு சொந்த வீடு வாங்கணும்டா என்று நினைத்து மயிலாப்பூரில் அவன் மனதுக்கு பிடித்தவாறு ஒரு வீடு கிடைக்கவும் அதை பேசி முடித்து அவன் அட்வான்ஸ் கொடுத்தான். வாடகை வீடு, கொஞ்சம் ரெண்ட் ஜாஸ்தி தான். முழு நேரமும் தன்னுடைய முதலாளியின் கீழ் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருவதால் அவன் அவனது வீட்டிற்கு வர வேண்டிய சூழ்நிலை மிகவும் கடினமாக போய்விடுகிறது. ஆனால் அவ்வப்போது ஏதாவது 2-3 நாட்கள் சேர்ந்த மாதிரி ஏதேனும் விடுப்பு ஏற்பட்டால் அவன் அங்கு வந்து தங்குவதும் உண்டு. அப்படியாகத்தான் இன்று அவனுக்கு 2 நாட்கள் சேர்ந்து விடுமுறை கிடைக்கவும் அவன் அவனது வீட்டிற்கு வந்து விட்டான். நான் தான் சார், சுந்தரி. சுந்தரியா? யாருமா அந்த சுந்தரி என்று சொக்கன் கேட்டான். சார், என்ன சார், என்ன தெரியலையா? சுந்தரி சார், இளமதியோட ஃப்ரெண்டு சார். ஓ, நீங்கள் இளமதி மேடத்தோட தோழி சுந்தரியில்? ஐயோ சாரிங்க, நான் உங்களை மறந்தே போயிட்டேன். சரி சொல்லுங்க, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க என்று அவன் கேட்க அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். ஹலோ ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்று அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே நின்று பேச ஆரம்பித்தான். நல்லா கேட்குது சார். சார், நான் சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னைக்கு வந்திருக்கீங்களா? சரி, எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க என்று புருவத்தை கைகளில் வைத்து தடவியபடியே பேசினான் அவன். சார், நான் இப்போ ஒரு பெரிய இக்கட்டான பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன். எனக்கு போகிறதுக்கு வேறு எந்த இடமும் இல்லை. திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு.
அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் சார் என்னை வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா? எது பிரச்சனையா? என்னம்மா சொல்கிற? ஆமாம் சார், ப்ளீஸ் சார் என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க சார். இங்கே சென்னையில் இருக்கிற அடையார் பஸ் ஸ்டாப்பில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். ப்ளீஸ் என்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு போங்க. பெரிய அரசியல்வாதி பொண்ணு, இவளுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்துட்டு போகுது? எதுக்காக எனக்கு கால் பண்ணி நடு ஜாமத்தில் என்னைய கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாளே, ஒன்றும் புரியலையே என்று யோசித்தவன் அதே நேரத்தில் ஒரு பொண்ணு நடுராத்திரின்னு கூட பார்க்காம உனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கானா, உன் மேலே அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் சொக்கா. யோசிக்காதடா, முதல்ல அவளை போய் கூட்டிட்டு வா என்று அவனுக்குள் இருக்கும் நல்லவன் சொல்ல, அந்த நல்லவனின் உள்ளம் இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் சுக்கல் நூறாக போகிறது என்று தெரிந்தாள். வண்டி ஸ்டார்ட் செய்து சீராக வேகத்தில் அவன் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான். அவனது வீட்டை நோக்கி வண்டி புறப்பட்டு சென்றது. வரும் வழியில் எதுவும் பேசாமலே இருந்தனர் இருவரும். பின்பு வீட்டை வந்தடைந்ததும் தடாலடியாக அவளுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் அவன். நாளைக்கு எனக்கு கல்யாணம் சார், அதான் எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க யாரும் நல்லவங்களே கிடையாது. அதனால தான் நான் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னது, நாளைக்கு உனக்கு கல்யாணமா? ஆமாம் சார் என்று உதட்டை பதுக்கி பாவமாக அவள் முகத்தினை காண்பிக்க அவனுக்கு உள்ளுக்குள் பயம் அள்ளிவிட ஆரம்பித்தது. ஏனதான் உடல் வலுவை ஆஜானுபாகுவாக வளர்த்தி வைத்திருந்தாலும் அவனின் மனம் என்னவோ சிறு குழந்தையைப் போலதான். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரிதான் போங்கடா என்று தூக்கி போட்டு மிதித்து போய்கொண்டே இருப்பான். ஆனால் இது முழுக்க முழுக்க வேறு மாதிரியான பிரச்சனையாக இருக்கவும் அவனுக்கு கொஞ்சம் நடுக்கம் ஏற்படத்தான் செய்தது. அருகில் மேஜையில் இருக்கும் தண்ணீர் பாட்டிலை பார்த்து அதை எடுத்து கடக் முடக் என்று குடித்து முடித்துவிட்டு அவளை பார்க்க, அவள் எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா, ரொம்ப தாகமாக இருக்கு என்று சொன்னாலே பார்க்கலாம். அவனுக்கு அள்ள விட்டது. அடங்கொய்யால பாடுறா, கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் தண்ணி வேணும்னு கேட்குறா. தவிச்ச வைக்க தண்ணி தரணும், இல்லை நீ நரகத்தில் கடாயில் வீசப்படுவாய். யாராது அடுத்து என்ன வேணும் கேட்க போகிறான்னு தெரியலையே. ஏமா தாயே, நீ இப்பவே இங்கிருந்து போயிரு என்று அவன் உள்ளுக்குள் பதட்டம் ஏற்பட உடனே அவளை பார்த்து, ஏமா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஓடி வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே அநியாயமா இல்லை? உன்னை பெற்றவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க என்று சொன்னதும் அவளுக்கு ஆங்காரமாய் கோபம் வந்து விட்டது. யார் சார் அவங்க? யார் சார் அவங்க? என்னைய பெற்றவங்களா? எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கௌரவம் போயிடக்கூடாது, மானம் போயிடக்கூடாது, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு எந்த இழப்பும் வரக்கூடாதுன்னு வெளியே எங்காவது சாந்தி சனத்தில் இருந்து பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை பார்த்து விடக்கூடாதுன்னு நினச்சி எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தம்பியவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி, அவன் நல்லவனாக இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அமோகமாக புள்ள குட்டிகளோட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். அப்படி ஏதாவது இருக்கா? அதுவும் கிடையாது. அவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி. அவன் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னை யூஸ் பண்ணணும்னு வேற பேசிக்கிட்டு இருந்தான். நேற்று நைட்டு இதை என் காதலை கேட்டதுக்கப்புறமும் ஐயோ, என்னால் அந்த இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது என்று. சார், நான் ஓடி வந்துட்டேன், நீங்களே சொல்லுங்கள், என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படி தானே பண்ணுவீங்க என்று அவள் சொன்னதும் அவன் வேவன பார்த்தான். உன் இடத்துல நான் இருக்க முடியாது, ஏன்னா நான் ஆம்பளை, நீ பொம்பளை. கருமம், இவ்வளோ லென்த்தியான டைலாக் பேசியும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரியான மங்குடி மண்டையனா இருப்பான் போல என்று வாய்க்குள்ளே முணுமுணுத்தாள் அவள். 2 நிமிடம் அங்கே பெரும் அமைதி. பின்பு அவன் அடர்ந்து வளர்த்தி வைத்திருந்த தாடியை தேய்த்தவாறே அவளின் அருகில் வந்து நின்றவன் புருங்கையை கட்டிவிட்டு அவளை மேலும் கீழும் பார்த்தான். என்ன இவன் இப்படி பார்த்து வைக்கிறான்? பார்வையில் ஒன்றும் பெருசாக தெரியலையே, என்னன்னு கண்டுபிடிக்கிறது என்று அவளும் அவனைப் போலவே பின்னாடி புறங்கையை கட்டிவிட்டு அவனை மேலும் கீழும் பார்த்தாள். உன் நிலைமை நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னால் என்னமா உதவி செய்ய முடியும்? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு என்று சொன்னான் அவன். சார், ப்ளீஸ் சார், நான் இவ்வளோ தூரம் என்னோட நிலைமையை எடுத்து சொன்னதுக்கப்புறமும் உங்கள் மனசு இறங்கவே இல்லையா? இறக்கமா? அதெல்லாம் நிறையவே இருக்குது. உன்னை நான் காப்பாற்றுறதுக்கெல்லாம் பெருசு கிடையாது.
உன்னை காப்பாற்ற போய் உங்கள் அப்பா என்னை கண்டுபிடிச்சு என்னையும் மொத்தவா? என் பாடியெல்லாம் தாங்காதுமா என்று அவன் சொன்னதும் அவள் கிழக்கு என்று சிரித்து விட்டாள். ஓய், நான் சிரிக்கிற? நான் சிரிப்பு இல்லை, உங்கள் பாடி தாங்காதுன்னு சொன்னீங்களே, அதனால தான் எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. நீங்கள் நல்லா கட்ட மஸ்தா பீமன் பாய் மாதிரி இருக்கீங்க. உங்களை யாராவது அடிக்க முடியுமா? அப்படியே அடித்தாலும் நீங்கள் அடிக்காமல் இருக்க போகிறீங்களா? டேய் சொக்கா, இவன் நம்மளை பாராட்டுறாளா இல்லை புகழ்றாளா? ஒன்றுமே புரியலையே என்று விழிகளை உருட்டியவன் அவளையே பார்த்து இருக்க, அவளும் அவளை பார்த்தும் பார்க்காதவாறு முகத்தை வேறெங்கோ திருப்பிக் கொண்டாள். சொக்கனுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது போல, ஏமா நீ பேசாம உன்னோட ஃப்ரெண்டு இளமதி மேடம் இருக்காங்களே, பேசாம நீங்க அவங்களோடவே இருக்க வேண்டியது தானே என்று அவன் சொன்னதும், ஐயையோ என்று அலறியே விட்டாள். என்னாச்சு என்று அவன் பதறினான். நல்லா இருக்கே சார் நீங்க சொல்றது. அவளே பாவம், அவகிட்ட போய் நான் எப்படி உதவின்னு போய் கேட்க முடியும்? நாளைக்கு விடிஞ்சதும் என்னைய எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக நான் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சுட்டு அவங்க ஆசிரமத்தில் தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு என்னைய கூட்டிகிட்டு போக போகிறதுல எத்தனை நிமிஷம் ஆகிட போகுது சார். அது மட்டும் இல்லாமல் என்னைய இளமதி தான் காப்பாத்தினா, இளமதி தான் வச்சுருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவளையும் முழுசாக தீர்த்து கட்டிடுவாங்க. ஐயோ, என்னால் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா என்று அவள் கடவுளை வேண்டுவது போல் பாவனை செய்யவும் அவன் உடனே அவளை பார்த்து, அப்போ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று அவன் கேட்டான். ஆ சார், நீங்கள் தான் 10 பேர் முன்னாடி வந்து நின்னாலும் அசால்ட்டாக அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்களே சார். உங்கள் உடம்பு பார்த்தாலே தெரியுது, பெரிய பைல்வான் மாதிரி இருக்கீங்க. அட சும்மா நிறுத்துமா, வந்திலிருந்து பீமன் மாய் மாதிரி இருக்க, பைல்வான் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ சொல்கிறது பார்த்தா எனக்கு புகழ்கிற மாதிரியே தெரியல, என்னமோ என்னைய கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஐயோ சத்தியமா சார், நான் உங்களை கேலி கிண்டலெல்லாம் பண்ணலை, உங்களை நான் நிஜமாக தான் புகழ்ந்து தான் சொல்கிறேன். சரி, இளமதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கே ஆபத்து வரும்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்கக்கிட்ட போய் சொல்லலாமே. விஜயமான் சாரோட ஒய்ஃபு கனிகா அவங்க தானே, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாமே என்று அவன் சொன்னான். சிறிது நாட்களுக்குள்ளே இளமதி யார் என்ன விவரம் என்று அனைத்தையும் தெரிந்து வைத்து கொண்டான் சொக்கன். இளமதியின் தோழிதான் கனிகா என்பதும் அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த விஷயம்தான். இறுதியாக அவனுக்கு வந்த விஷயம் இதுவே. 3 பேரும் பள்ளி பருவத்தில் இருந்தே நல்ல தோழிகள் என்பதையும் அவன் தெரிந்து வைத்ததினால் கனிகாவை பற்றியும் அவன் கேட்டான். என்ன சார் நீங்கள் கனிகா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க சொல்கிறீங்களே, அவளோட வாழ்க்கையும் இப்போ என்று அவள் கையை பிசைய கனிகாவின் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பது ஓரளவுக்கு சொக்கனுக்கு தெரியும். சரி, அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவனுடைய சந்தேகத்தை கேட்டான். அதற்கு அவளும், என்ன சார், இளமதி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆக மொத்தம் என்னோட 2 தோழிகளோட வாழ்க்கையும் இப்போ நல்லா இல்லை. உங்களோட வாழ்க்கையும் தான் நல்லா இல்லைங்களே. ஆஹா, அட ஆமாம் சார், பார்த்தீங்களா, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னோட வாழ்க்கையும் இப்படி ஆகி போச்சு சார். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. சரிங்க, உங்களோட நிலைமையும் தெளிவாக என்கிட்ட எடுத்து சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போனேன்னா அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுங்கள். பட் நாளைக்கு உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்காது. அதை நான் இப்போவே தெளிவாக சொல்லிக்கிறேன். வேறு எங்காவது இடத்த பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி போய்க்கோங்க என்று சொன்னான் சொக்கன். சென்னையில் எனக்கு இளமதியையும் கனிகாவையும் தவிர வேறு யாரையுமே தெரியாது. அப்படி இருக்க இவர் ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கோ, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு எங்காவது போயிடு, இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இந்த இடத்த விட பாதுகாப்பான இடம் கண்டிப்பாக வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா சொக்கனை பற்றி யாருக்குமே தெரியாது. இவர் நினச்சா என்னை காப்பாற்ற முடியும். இவரோட வீட்டில் நாம் மறைமுகமாக இருந்தோம்னா கொஞ்ச நாள் தேடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஸ்டேட்டஸ் ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று நினைத்து கொண்டவள், இப்போதைக்கு இவர்கிட்ட நாம் சரின்னு சொல்லி வைப்போம், அடுத்த நாள் விஷயத்த அடுத்த நாள் பார்ப்போம் என்று நினைத்தவள், சரிங்க சார் என்று அவனிடம் சொன்னாள். பின்பு
அவளுக்கு படுக்க ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டது. அந்த அறையில் சென்று அவள் படுத்து கொண்டாள். நாளைய பொழுது எப்படி நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? அவளிடம் வைத்திருந்த போனை எடுத்தாள். சிம்மை எடுத்து இரண்டாக நொறுக்கி குப்பையில் போட்டாள். பிறகு அவளுக்கு உறக்கம் நன்றாக வர அவள் உறங்கியும் போனாள். கொஞ்சம் கொஞ்சமாக விஜயமாறனின் மனதில் இருந்த கோபம், வன்மம் அனைத்தும் நீரில் கரைக்கும் உப்பினை போல கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே போனது. கனிகா தினம் ஒரு முறையாவது அவனிடம் மனம் விட்டு அவளது காதலை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தாள். அது அவனுக்கு நன்றாகவும் தெரிந்து கொண்டே இருந்தது. தன் ஆசை காதலியாக தாலி கட்டி குடும்பம் நடத்திய தன் மனைவியிடம் இருந்து இத்துணை காதலை அவன் இதுநாள் வரையும் கண்டதில்லையோ என்னவோ. அவளின் மேல் அவனுக்கு ஈர்ப்பு வந்து கொண்டே இருந்தது. நாளடைவில் அவனும் எதுவுமே பேசாமல், அவளிடத்தில் எதுவும் உரைக்காமலே, அவள் செய்யும் செயல்களை எதுவும் தடுக்காமலே அவளிடத்தில் அவன் கோபம் கொண்டு பேசுவதை முதலில் தவிர்த்தான். இருவருக்குள்ளும் எப்பொழுதும் நேசம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவன் மனதில் உள்ள நேசத்தின் விளைவாக இருவருக்கும் இருந்த தாபங்களும் கோபங்களும் மறைய ஆரம்பித்தது. ஊடல் கொண்டு பிறகு கூடல் கண்டு அதில் கிடைக்கும் சந்தோஷமே தனி ரகம்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவர்களின் வாழ்க்கை எளிமையாகவும் நிம்மதியாகவும் போய்கொண்டிருந்தது. விஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் அவனின் சட்டையில் போட்டுக்கொண்டிருந்த பட்டனை மாட்டியபடியே. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நீங்க சொல்லுங்க. நோ, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ தான் சொல்லணும். இல்லை விஜய், ப்ளீஸ், தயவு செய்து நீங்க என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன் என அவள் கெஞ்சலாக கேட்கவும் அவனால் தடுக்க முடியவில்லை. சரி என்று அவன் சொல்ல வந்ததை சொன்னான். அன்னைக்கு மீடியாவில் என்னைய இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாமே, ரகசியமாக பண்ணிக்கிட்டீங்களாமேன்னு குடைச்சல் கொடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கடி. அது என்னோட மண்டைக்குள்ளே அப்பப்போ வந்து என்னைய ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. பேசாமல் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டதை ஒரு மீடியாவுக்கு கூப்பிட்டு ப்ரெஸ் மூலம் வெளிப்படுத்திட்டு அன்னைக்கு நைட்டே நம்ம ஒரு சின்னதாக ரிசப்ஷன் வச்சுக்கிட்டா என்ன என்று கேட்டான். ஐயய்ய, என்னங்க இது? இப்போதான் கல்யாணம் பண்ண ஜோடி மாதிரி பேசுகிறீங்க. நமக்கு எப்போவோ கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகி போச்சுங்க. போங்க, இதெல்லாம் என்னால் முடியாது என்று அவள் சொன்னாள். புரிஞ்சுக்காம பேசாத குட்டிமா. ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்கும்போது என்னால் அந்த கேள்விக்குண்டான ஆன்சர் சரியாக கொடுக்கவே முடியல, அடித்து சொல்லவும் முடியல. அவங்க என்னமோ நான் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே பேசிக்கிறானுங்க. இது இருக்கக்கூடாது. நீ தான் இந்த உலகத்துக்கு என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். என்னோட முடிவு தான் இறுதியான முடிவு. நீ வேணும்னு சொன்னாலும் சரி, நீ வேணான்னு சொன்னாலும் சரி, இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம 2 பேருக்கும் ரிசப்ஷன் வைக்கிறோம். டெடுமானன்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? விஜய் பேசுவது சரியாகத்தானே? அவன் என்ன பெரிதாக பேசிவிட்டான்? எல்லாம் சரியாகத்தான் பேசுகிறான். திருமணமான 2 வருடத்தில் ஒரு முறை கூட தொழிலதிபர்களுடனும் அல்லது மற்ற நண்பர்களுடனும் தனக்கு 2வதாக திருமணமாகிவிட்டது என்பதை அவன் வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை. இந்த விஷயத்தை இப்பொழுதுதான் யோசித்து பார்த்தாள் கனி. நகத்தை கடித்தபடியே அவன் சொல்வது அனைத்தையும் யோசித்து பார்த்து கொண்டவள் பின்பு அவன் சரியாகத்தான் பேசியிருக்கிறான், இதற்கு ஒப்புக்கொண்டால்தான் என்ன என்று நினைத்தவள். சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க என்று அவன் சொன்னதும் விஜய் அவளின் இடையை இருக்க அணைத்தபடி, வெரி குட். சரி, ரிசப்ஷன் நடக்க இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு நான் நேரத்தில் வந்துடுவேன். நம்ம 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ண போகலாம். ஓகே? என்னடி, நான் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ என்னமோ ஊன்னு மட்டும் மண்டையாட்டுற. உங்கள் விஷயத்த சொல்லிட்டீங்களே, நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னேனே, அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லையே. ஓ காட், சாரி, நான் கேட்காம விட்டுட்டேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. அது என்னோடய ஃப்ரெண்டு இளமதியை பற்றி தான். அவங்களுக்கு என்ன? அவள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாமல் என்ன, எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுனால தான் சும்மா இருக்கேன். என்ன சும்மா இருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? இளமதி ஒன்றும் தனி மனுஷி கிடையாது. இப்போது உங்கள் தம்பி அவளுக்கு தாலி கட்டியிருக்காங்க. நீங்கள் தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அவங்க இப்படி 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறது நல்லா இல்லை. அவளின் பேச்சை கேட்டதும் விஜயன் அவளின் தோளின் மீது 2 கைகளையும் போட்டு மேலும் அவளை நெருக்கி கொண்டு அவளின் முகத்தை பார்த்து பேசினான்.
குட்டிமா, காதல் இருக்கிற இடத்துல நம்ம போய் பேசினா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். நெடுமாறன் மனசில் உன்னோட ஃப்ரெண்டு இளமதி கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நான் போய் அவங்க கிட்ட பேச முடியும்? என்ன பேச்சு விஜய் இது? நீங்கள் அவங்களோட அண்ணன் தானே? நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவர் கேட்பாரே. இதில் நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு அந்த பொண்ணை அவனோட வாழ்க்கையில் ஏற்றுக்கிறதுக்கு துளியும் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத பொண்ணை போய் நான் ஏற்றுக்கோன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவான்? அதெல்லாம் முடியாது. விஷயத்தை இத்தோடு நிறுத்திக்கோ. என்கிட்ட திருப்பியும் இதை எடுத்துக்கிட்டு வராத. ஐயோ விஜய், நான் பேசுறது உங்களுக்கு சுத்தமாகவே புரியவே இல்லையா? இளமதிக்கு உங்கள் தம்பி தாலி கட்டியிருக்காரு. அந்த தாலியை என் ஃப்ரெண்டு 2 வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கா. அவன் நினச்சிருந்தா அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு லைஃப்பை தேடி போயிருப்பா. உங்களுக்கு இன்னுமா புரியல? அவள் லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வாட்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் தம்பியோட மனசில் அவ இல்லையே. அவனுக்கு அவளோட லவ் புரியலையே. நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல விஜய். என்கிட்ட இனிமே பேசாதீங்க, போங்க என்று அவனை தள்ளிவிட்டபடி அவள் வெளியே சென்று விட்டாள். அடே பாவி, என் தம்பி உன் ஃப்ரெண்டுக்கு ஏற்றுக்கிறதுக்கு போகாம அதுக்கு என்னடி என்னையே தள்ளி வைக்கிற? உன்னைய இருடி வர என்று அவளின் பின்னே ஓடினான். ஓடு ஓடு, நல்ல ஓடு. என்ன ஓடுனாலும் உன் மனைவி இன்னைக்கு உனக்கு ஜலபலஜம் கொடுக்க மாட்டா. ஐயோ. அத்தியாயம் 54. ஐயோ அம்மா, ஐயோ என் கற்பு போச்சே. கடவுளே, இனி என்னைய யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கதறினான் அவன். அவனா? ஆமா, நம்ம சொக்கன்தான். ஐயோ, எதுக்கு இப்படி கத்துறீங்க? என்னது நான் கத்துறனா? என்னுடைய கற்பு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் கத்துறேன்னு பேசிக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ண போற பாருடி என்று அருகில் ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தான் சொக்கன் அவளை அடிக்க. ஐயோ சார், போதும், உங்கள் பிணத்தில் கொஞ்சம் நிறுத்துங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்கள் தொலை தாங்கவே முடியல. ராத்திரியில் என்னைய போட்டு பாடாப்படுத்திட்டு காலையில் இப்படி கத்துறீங்களே, நல்லா இருக்கே இந்த கதை. என்னது நைட்டு நான் உன்னை படுத்து எழுதுட்டேனா? என்னடி சொல்கிற? ஆஹா, நேற்று நைட்டு வரைக்கும் மேடம்னு பேசிட்டு இப்போ வாடி பொடின்னு பேசுகிறீங்க. போங்க சார், நீங்கள் என்ன டீன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்று நிலத்தில் பெருவிரலால் கோலம் போட்டாள். என்னது ஒரு மாதிரி இருக்கா? தொண்டைக்குழி ஏறி இறங்கி போனது அவனுக்கு. அவள் பேச்சுதான் ஒரு மாதிரி தினசா இருக்குன்னு பார்த்தா அவளுடைய நடை உடை பாவனையும் ஒரு மாதிரி மனசை போட்டு அலையுதே. ஐயோ, என்ன உடம்பு, என்ன உடம்பு, எல்லாமே முடிஞ்சிருச்சா? அப்போ நான் எதுவுமே பார்க்க முடியலையா என்று தறிக்கெட்டு ஓடும் கெட்ட மனதும் அவனுக்குள் சிறிது சிறிதாக எட்டியும் பார்த்தது. அவளின் கழுத்திற்கு கீழே இருக்கும் மென்பாகங்களை பார்க்க முனைந்தான். அந்தோ பாவம், பார்க்க முடியாமல் போனது. தலைக்கு குளித்து இருப்பாள் போலும். துண்டினால் கொண்டையை போட்டிருந்தாள். அவனுடைய சட்டையையும் அவனுடைய பேண்டையுமே மாட்டிக்கொண்டிருந்தாள். என்னதான் அவளுக்கு அது தொலாபுலாவென்று இருந்தாலும் பார்க்க ஒரு மாதிரி கிக்காகத்தான் இருந்தது. அவளும் ஒரு மாதிரி அழகாகத்தான் இருந்தாள். நேற்று இரவு அவள் அவனுக்கு தனியாக ஒரு இடத்தை கொடுத்து படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போனதோடு சரி. பின்பு அவன் கண்டு கொண்டான் இல்லை. அவளுக்கு அந்த அறையை ஒதுக்கி கொடுக்கும் நேரத்தில் குறைந்தது ஒரு 10 முறையாவது சொல்லியிருப்பான். நாளைக்கு போயிடணும், நாளைக்கு போயிடணும். இதை திருப்பி திருப்பி சொல்லியிருப்பான். அதனால் பெண்ணவளுக்கு சிறு பயமும் எட்டி பார்த்து விட்டது. இவர் நாளைக்கு நம்மளை இங்கே இருந்து அனுப்பிட்டா கண்டிப்பா என்னுடைய அப்பாவும் அந்த வீணா போனவனும் என்னை கண்டுபிடிச்சு என்னோட கழுத்தில் தாலி கட்ட வச்சிருவாங்க. அதனால எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம் என சிம்மை உடைத்து தூக்கி போட்டவள் மனம் போன போக்கில் யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தாள். ஆனால் எந்த யோசனையும் அவளுக்கு கை கொடுக்காமல் இருந்தது. பின்பு எத்தனை சினிமா பார்த்திருக்கும் என்ற யோசனை வந்தவளாக அவனது அறையை நோக்கி போனாள். அறையின் கதவு திறந்தபடியே இருக்க அது அவளுக்கு வசதியாகவும் போய்விட்டது. நல்ல வேளை, கதவு திறந்து இருக்கு. நான் திறந்திருக்காதுன்னு நினைச்சு பயந்துட்டேன். பரவாயில்ல என்று நினைத்தவள் கடவுளை வேண்டிக் கொண்டு, சாமி, இந்த தப்பு பண்றது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்றது, என்னோட சூழ்நிலை அப்படி. எப்படியாவது நான் இங்கே இருந்தே ஆகணும். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. அதுவும் இல்லாமல் இந்த பீம்பாய் எனக்காக என்ன வேணாலும் செய்வாருன்னு எனக்கு தோணுது. அடி பாவி, அவன் உனக்காக எதுவுமே செய்ய மாட்டான். என்னமோ பெருசாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வாழ்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு போயிடு, இந்த வீட்டிலே இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான்.
இவன் உன்னை காப்பாத்துவானா? போடி இவளே என்று அவளின் மனசாட்சியும் அவளை காரி துப்ப அதை கொஞ்சம் கூட துடைத்துக் கொள்ளாமல் அப்படியே அவனின் பக்கத்தில் வந்து படுத்துக்கொண்டாள். பின்பு நடந்தவை அனைத்தும் ரியாலிட்டியாகவே இருக்க வேண்டுமே என்று நினைத்தவள் அவனை பார்க்க அவன் குடி போதையில் ஏதேதோ உளறிக் கொண்டிருப்பதை புரிந்து கொண்டாள். மடமடவென வேலைகள் மூளையில் அவளுக்கு யோசனைகள் உதயமானது. எப்போவுமே பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டோம்னா ட்ரெஸ் இல்லாமல் போர்வுக்குள்ளே படுத்திருப்பா. இந்த முறை நம்ம ஒரு சேஞ்சுக்கு பண்ணிடுவோம் என அவள் நினைத்தவள் அவனின் ஆடைகள் ஒவ்வொன்றையும் கலட்டி எறிந்தாள். ஐயோ, ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையோட ட்ரெஸ்ஸை கலட்டி எறிஞ்சா, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே! சீ சீ சீ! சொக்கனின் ஆடைகளை கலட்டி தூக்கி வீசி எறிந்தவள் பின்பு ஒரு போர்வையை எடுத்து அவனின் மேல் போர்த்திவிட்டு அவள் கீழே பாயை விரித்து கொண்டு நன்றாக படுத்து உறங்கிவிட்டாள். பின்பு அவன் எழும் முன் அவள் எழுந்து குளியல் அறைக்குள் சென்று குளித்து முடித்து துணி எதுவும் இல்லாமல் போக அவனுடைய துணிகளை போட்டுக்கொண்டாள். உங்களுக்கு மட்டுமா கருப்பு போச்சு? ஏன் எனக்கு போகலையா? ஏம்மா, நீ பொம்பளை, நான் ஆம்பளை. ஐயோ, என் கருப்பு போச்சே! இவ என்ன சுத்த கிறுக்கனா? நேத்து இதே மாதிரி தான் நீ பொம்பளை நான் ஆம்பளைன்னு பேசினா, இன்னைக்கும் இதே மாதிரி பேசுறான். சொல்லப்போனா இந்த நேரத்தில் நான் தானே அழுதுகிட்டு இருக்கணும் என்று அவள் நினைக்க, அடி பாதகத்தி, எல்லா பிளானும் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணிட்டு நீ அழுகணும்னு வேற தேவையில்லாமல் யோசிக்கிட்டு இருக்க உன்னைய என்று அப்பொழுதும் அவளின் மனசாட்சி கூறு கூறாக வெட்டி போடும்படி அவளை பேச, ஐயோ போதும் போதும், உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்து என்று அவளுக்குள் அவளாகவே சொல்லிக்கொண்டு அவனின் அருகில் வந்து நெருங்கி வரவும் அவன் பின்னடையே தள்ளி கொண்டான். நில்லு, என் கிட்ட வர. யோ மட சாம்பிராணி, கொஞ்சம் உன் பாட்டை நிறுத்து. ஆ, நான் என்ன பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன்? என் வேதனையை சொன்னா உனக்கு பாட்டு பாடுற மாதிரி இருக்கா? உன்னைய முதல்ல என் வீட்டில் தங்கவே விட்டுருக்கக்கூடாது. நீ ஃபோன் பண்ண உடனே வந்து உன்னை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு என்று தலையில் அடித்து கொண்டவன், வெளியே போடி, நான் ட்ரெஸ் பார்த்துரும் என்று போர்வையை தூக்கி பிடித்தபடியே அவன் பேசினான். ஆமாம், எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ என்னமோ ரொம்ப தான் பேசுகிறீங்க என்று அவனை மேலிருந்து கீழ் வரை அவள் பார்க்கவும் அவனுடைய உடம்பை ஒரு நொடியில் கூசி போனது. அடே அப்பா, இப்படித்தான் நான் அவளை பார்த்துருப்பேன். அப்போ அவளுக்கு அப்படித்தானே இருந்திருக்கோ என்று யோசித்தான் அவன். என்ன முழிக்கிற மாதிரி பார்க்குற? அடச்சி, ரொம்ப முழிக்காத, நான் வெளியே இருக்கேன், ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னவள் வெளியேறி விட்டாள். அவனும் உடையை மாற்றிக்கொண்டு வெளியே அவளின் முன்னால் வந்து நிற்கவும் அவளும் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். சரி வாங்க, நம்ம 2 பேரும் போயே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவனின் கையை பிடித்தாள் சுந்தரி. அடிங்க, யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று அவளை அடிக்க கையை ஓங்க அவளு பயந்து தள்ளி போனாள். அதில் துணுக்குற்றவன், அச்சச்சோ, பொம்பளை பிள்ளை அடிக்கிறது தப்பு என்று நினைத்து கொண்டு கீழே இறக்கினான். இங்கே பாருங்க மிஸ்டர் பைல்வான், நீங்கள் தான் என்னை இப்படியெல்லாம் பண்ணீங்க, ஸோ நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து பேசினாள். நான் எதுக்குடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? சரி, அதெல்லாம் விடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ எப்படி இங்கே வந்த? நான் உன்னோட ரூமுக்கு வந்தா அதில் ஒருத்தர் இருக்கு, என்னோட ரூமுக்குள்ளே எப்படி வந்த? ஆஹா, பயவில உஷாராக தான் இருக்கான், என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்று நினைத்தவாறே அவனை பார்த்து, நான் பேசாமல் என்னோட ரூமில் படுத்துட்டு தான் இருந்தேன், நீங்கள் தான் வந்து என்னை தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் ஒரே ஐயோ என்று கண்களை மூடி அவள் வெட்கப்பட்டு கொண்டு மீண்டும் தரையில் பெருவிரலால் தேய்த்தாள். கிரகம், இதில் இது வேற, வெக்கங்கிற பேரில் என்னை சாவடிக்கிறான். அது எப்படி? நான் உன்னைய என்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன், இதில் என்னமோ தப்பு இருக்கு. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன பண்ண? கச்சிதமாக கேள்வி வந்து கேட்டான் அவன். மிஸ்டர் பைல்வான், நீங்கள் ரொம்ப நல்லா குடிச்சிருந்தீங்க, நான் என்னோடய ரூமில் படுத்திருந்தேன், என்னை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே முடிஞ்சிடுச்சே, நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் உண்மை இதுதான். ஏய், கொலை பண்ணிடுவேன் உன்னைய. டேய், உனக்கே இது அடுக்குமாடா? நீ குடிச்சினா நீயாவே இருக்க மாட்ட. பக்கத்து வீட்டில் போய் படுத்து தூங்குறியா இல்லை உன் வீட்டில் தான் போய் படுத்து தூங்குறியான்னு உனக்கே தெரியாது. போன வாரம் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி கூட சேர்ந்து படுத்து தூங்கிட்டேன். அந்த பாட்டி என்ன அராஜகம் பண்ணிருச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என அவனுடைய உள்ளம் இப்பொழுது வந்து தேவையில்லாமல் அவனை ஞாபகப்படுத்த, அட ஆமாம், குடிச்சா நானாவே இருக்க மாட்டேன் கடவுளே என்று அவன் தலையிலேயே அடித்துக்கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து விட்டான். அவனுக்கே புரிந்துவிட்டது,
போச்சு, நம்ம தான் இந்த பிள்ளைய என்னமோ பண்ணிட்ட போல இருக்கு. நம்ம குடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த குடியை விட்டு விட மட்டும் என்னால் முடியவே மாட்டேங்குதே. பழகிட்டேனே, முடியவும் மாட்டேங்குது. இப்போ பொண்ணுங்க மேலேயும் கை வச்சுட்டேனே. கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் என்று அவனாகவே புலம்பிக் கொண்டிருந்தான். அவனது புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு சிரிப்பாகத்தான் வந்தது. ஓஹோ, ஐயாவுக்கு குடிச்சாதான் தான் என்ன பண்ணுவாருன்னு ஞாபகமே இல்லாமல் போயிடுமா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. கடவுளே, அவன் குடிச்சதுக்கு நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எப்படியாவது இவன் கூட தங்கிடணும். அப்பதான் அந்த நாதாரிங்க கிட்ட இருந்து நான் காப்பாற்றிக்க முடியும். ஏன் பைவாள் இப்படி புலவறீங்க? பேசாம என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு உங்கள் பொண்டாட்டியாக ஆகிடுங்க. உங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு உங்கள் கூடவே இருக்க என்று அவளின் அருகில் வந்தவள் அவனின் கையை எடுத்து அவளது தொடையில் வைத்ததும் ஏதோ ஷாக் அடித்தது போல் எழுந்து நின்று விட்டான். சொக்கனோ அவளை பார்த்து கொண்டே இருந்தவாறே, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடு, நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன் என்று சொன்னவன் அவனது அறைக்கு சென்று விட்டான். அறையின் கதவை அவன் சாத்த போகும் வேளையில் அவள் அவனின் முன்னே வந்து நின்று கொண்டு, எவ்வளவு நாள் வேணாலும் யோசிச்சுக்கோங்க, ஆனா நீங்க என்னோட தான் வாழ்ந்தாகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை என்று மிரட்டுவது போல் அவள் பேசி வைக்க சொக்கனோ அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை சென்றுவிட்டு கதவை படீர் என்று சாற்றிவிட்டான். டேய் நெடுவா, நீ பண்றது தப்பு. நான் என்ன தப்பு பண்ணானா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. பாருங்க, நான் சரியாதான் பொம்மை கார்மெண்ட்ஸ்க்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அதை என் இமெயிலையும் கூட அனுப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது போக இப்போ நான் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டும் இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன்? மடிக்கணினியில் அவன் வேலை பார்த்தபடியே பேசினான் நெடுமாறன். அவனது மடிக்கணினியை படால் என்று மூடியவன் அவனை பார்த்து, நான் பேசுகிறத கவனிக்கிற மூடில் நீ இருந்தினா என் கூட பேசு, இல்லையா நான் இப்போவே கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் என்று மாறன் சொல்ல, இதற்கு மேல் அண்ணனிடம் விதண்டாவாதமாக பேசலாகாது என்று நினைத்தவன் அவனின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கைகளை கட்டியபடி அவனை பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு என்னதான் நெடுவா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஏன், என்னாச்சு? எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குறீங்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரி. ஆனால் உன்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்க போறியா? என்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனையா? யாருக்கு பிரச்சனை? தெளிவாக சொல்லுங்க. விஜயகுமாரனுக்கும் நெடுமாறனுக்கும் சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கும். உருவத்தில் வேண்டுமானால் இருவரும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் விஜயகுமாரன் ஒரு அளவுக்கு மேல் கோபம் மனதில் இருக்காது. அப்படியே அவன் கோபம் கொண்டாலும் புல்லின் மேல் இருக்கும் பனித்துளியை போலானது. சூரியனில் ஒளிப்பட்டு அந்த பனித்துளி எவ்வாறு சிதறுகிறதோ அவ்வாறு அவனுடைய கோபத்தை படபடவென்று வெடித்து சிதறிவிட்டு பின்பு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவான். நீங்க இப்படி கோபப்பட்டீங்க என்று யாராவது வந்து அவனிடம் சொன்னாலே ஒழிய அவனுக்கு அவனுடைய கோபத்தின் அளவு பற்றி சொன்னால், இஸ் இட் நானா அப்படி கோபப்பட்ட என்று சொல்லுவான் விஜயகுமாரன். ஆனால் நெடுமாறன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனுடைய கோபம் வன்மத்துடனே இருக்கும். எப்படியாவது அவர்களை கீழே வீழ்த்த வேண்டும் என்ற நினைப்புடனே அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அவர்களின் மேற்கொண்ட வன்மமே அவர்களின் மேல் கோபத்தையும் ஏற்படுத்த தூண்டும். அவனுக்கு யாரிடமும் ஏமாற பிடிக்காது. அப்படியே யாராவது தனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பரிசாக அளித்தால் அதை டபுள் மடங்காக திருப்பிக் கொடுக்கும் மனநிலையில் உள்ளவன்தான் நெடுமாறன். இருவரின் குணங்களிலும் சிறு சிறு வித்தியாசம் இருக்கவே செய்யும். உனக்கும் இளமதிக்கும் இருக்கிற பிரச்சனையை தான் சொல்கிறேன். இளமதி என்ன பாவம் பண்ணா? அவளை எதுக்கு நீ இப்படி ஒதுக்கி வச்சிருக்க? இளமதி பற்றி பேச எதுவுமே வேண்டாம். வேற ஏதாவது ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறதா இருந்தா என் கூட பேசுங்க, இல்லைனா ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என்று சொன்னவன் மூடி வைத்த மடிக்கணினியை திறக்கப் போக விஜயகுமாரன் தன்னுடைய ஒற்றை விரலால் மீண்டும் அடிக்கடி மூடிவிட்டு அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். போது நடுவா, நான் உன் அண்ணன். இதுக்கு மேலேயும் உன்னுடைய வாழ்க்கை இப்படி பானா போகிறதுக்கு நான் விடமாட்டேன். இளமதிக்கு நீ தெரிஞ்சோ தெரியாமலோ தாலியை கட்டிட்ட. அவளோட வாழ்கிறதான் நியாயம். ஓ காட், தாலின்னு ஏன் என் தாலியை கட்டிக்கிட்டு அழுகிறீங்க? தாலி கட்டிட்டா மட்டும் மாறிடுமா? அவன் என்னை ஏமாத்துறதுக்காக வந்தவ. அதுவும் இப்படி காதலிக்கிற மாதிரி காதலிச்சு என்னை ஏமாத்துறோம்னு நினச்சி வந்தவ. அவளை என்னுடைய பொண்டாட்டியாக ஏற்றுக்க சொல்கிறீங்களா? சரிடா, நீ சொல்கிற மாதிரியே அவள் உன்னை ஏமாற்ற வந்தவளவே இருக்கட்டும். ஆனால் அவளோட பிரச்சனை எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்ததுன்னு உனக்கு தெரியும் தானே? அவள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த முடிவை எடுத்துக்கிருப்பான்னு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோ ஏன் அவளை ஏற்றுக்க உன்னுடைய மனசு மறுக்குது?
அவளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருந்துட்டு போட்டும். அதுக்காக என்னைய ஏமாத்தணும்னு நினச்சது முதல் தப்பு. என் கையால் தாலியை வாங்கினதுக்கு அப்புறமும் அவள் நடிச்சா பாருங்க, அது அதை விட பெரிய தப்பு. அட்லீஸ்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அவளுடைய நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருந்தா மேபி அவளை நான் மன்னிச்சு என்னுடைய மனைவியை கூட ஏற்றுக்கிட்டு வாழ்ந்திருப்பேன். ஆனால் அவள் அப்பவும் தப்பு தான் பண்ணியிருக்கா. ஸோ அவளை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அவள் கூட வாழணும்னு வேற எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ், இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்குற மனநிலையில் நான் இல்லை. என்னை விட்டுடுங்க. இன்னும் 2-3 மாதத்தில் யூஎஸ் போகலாம்னு இருக்கேன். இனி இந்தியா வரப்போகிறது கிடையாது. இனிமேல் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சம்பாதிச்ச பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறேன். அங்கே புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீ சொல்கிற காரணமெல்லாம் ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது என்று சொன்னதும் நெடுவனின் கோபம் தாறுமாறாக வெளிப்பட்டது. டேபிளின் மேல் வைத்திருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து கீழே போட்டு உடைத்தான். அது கண்ணாடி என்பதால் தோல் தோளாக உடைந்து போனது. அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இவன் இவ்வளவு கோபப்படுறான் என்பது போல்தான் விஜய் பார்த்து வைத்தான். நான் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சில்லித்தனமாக இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கு அவளை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் இருந்து அவளை நான் காதலிச்சு கல்யாணமும் பண்ணியிருந்து அவளோட ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து இருந்தா, உண்மையாகவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இன்னைக்கு நான் என்ன நிலைமையில் ஆகியிருப்பேன்? என்னை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிருப்பா. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒருத்தர் கூட பழகிட்டேனா அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட என்னை ஏமாற்றி அவளோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னை நெற்கதில் விட்டுட்டு போகணும்னு நினச்சவளோட மறுபடியும் வாழணும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையா? இத்தோட இந்த பேச்சை இத்தோட நிறுத்திக்கோங்க. நான் சொன்னது தான். இனி அவளோட வாழணும்னு எனக்கு மறுபடியும் அட்வைஸ் பண்ணாதீங்க. இது யார் மூலியாக வெளியே வந்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாள் பேசாமல் இருந்துட்டு இப்போ வந்து பேசுகிறதுக்கான காரணம் கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃப் கனிகாவால் மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கக்கிட்டேயும் சொல்லிடுங்க இனி உங்களோட ஃப்ரெண்டோட வாழ முடியாதுன்னு. ஓகே, பை என்று சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்த உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவன் வெளியே செல்ல புறப்படும் வேளையில் அவனின் தோள்பட்டையை கடினமாக பிடித்தான் விஜயன். விஜயனை திரும்பி பார்த்தான். அவனும் எதுவும் பேசாமல் பார்த்திருக்க விஜயனை பேச ஆரம்பித்தான். இதுதான் உன் முடிவா நெடுவா? ஆமாண்ணா என்று சொன்னான். சரிடா, அப்பனா என்னோட முடிவையும் கேட்டுக்கோ. என்னைக்கு நான் உன்னை சொன்னதுக்கு அப்புறமும் நீ அதை கேட்காம நடந்தியோ அப்போவே உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு அத்து போச்சு. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இந்த விஷயத்தில் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறது ஆகாதுடா. இது உன்னுடைய பர்சனல் வாழ்க்கை, ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னுடைய நல்லதுக்காக பேசுகிறேன்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? உன் அண்ணன் உனக்கு எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்குங்கிறதையும் நீ ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேன்ற? இருக்கட்டும், விடு, இப்படியே இரு. உன்னை நான் வற்புறுத்த மாட்டேன். இனி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, அதையே செய். ஆனால் திருப்பி அண்ணான்னு சொல்லிக்கிட்டு மட்டும் என்னைய வந்து பார்த்துறத. உனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உன் பேருக்கு வந்து சேரும். இனி நானே உன்னை கண்டுக்க போகிறதும் கிடையாது. என்னமோ பண்ணு என்று அவனை உதறி தள்ளிவிட்டு விஜயன் அவனை முந்திக் கொண்டு கதவை படார் என்று திறந்து கொண்டு வெளியேறினான். ஆ என பெரும் சத்தம் போட்டு மேஜை மேல் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் எடுத்து கீழே உதறி போட்டான் அவன். உன்னாலதாண்டி, உன்னாலதான் என்னுடைய அண்ணனும் என்னை விட்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு என்று மீண்டும் பெரும் கூக்குரல் எழுப்பி கத்தினான். அதன் பிறகு காரை வேகமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். அப்பொழுது எதிரே வந்த லாரியை பார்த்தவன் வண்டியை வேறு ஒரு இடத்திற்கு திசை திருப்பும் வேளையில் கார் குப்புறப்படுத்து விழுந்தது. மயக்க நிலைக்கு போனான் நெடுமாறன். அத்தியாயம் 55. கன நேரத்தில் உயிர் தப்பினான் நெடுமாறன். வேகமாக வந்த லாரியில் பிரேக் பிடிக்காமல் போக அதை ஓட்டிக்கொண்டு வந்தவனோ தள்ளி போங்க என்று சொல்லியபடியே வந்தான். தன் அண்ணனிடம் பேசிவிட்டு வந்த நெடுமாறனுக்கு தேவையே இல்லாமல் இளமதியின் மேல் கோபம் வந்தது. புலம்பியபடியே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்ததால் எதிரே வந்த லாரிக்காரனை அவன் பார்க்கவும் இல்லை. அவன் சொன்னதை காதில் கேட்கவும் இல்லை. கார் முழுக்க ஏசியை பரப்பி இருந்ததால் காரின் கண்ணாடிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்க லாரிக்காரன் சொன்னதும் அவன் காதில் கேட்காமல் போனது. பின்பு எப்படியோ அதை பார்த்தவன் தன் முன்னே லாரி வருவதை பார்த்தவன் வண்டியை திருப்பினான். அப்பொழுது வண்டி குப்புற விழுந்து சேதமடைந்தது. சார், இப்போ எப்படி இருக்கான்? நல்ல வேலை சார். நூலிலையில் உயிர் தப்பினாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் உங்களோட தம்பி உயிர் தப்பி இருக்கு. நல்ல பயங்கரமான ஃப்ராக்சர். எப்படியும் எழுந்து நடக்க 3 மாதம் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை. மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர் சொன்னார்.
காரின் கதவு குப்புற விழுந்ததில் அதில் அவனுடைய கால் சேதமடைந்தது. வலது காலின் மணிக்கட்டில் உள்ள எலும்பு முறிந்தது. வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் நெடுமாறன் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்தான். பின்பு யாரோ எவரோ என கணித்து அங்கு சுற்றி இருப்பவர்கள் மூலம் விஜயமாறனுக்கு தகவல் வர அவனும் பதறி அடித்துக்கொண்டு விஜயமாறன் நெடுமாறனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான். கனிகாவும் விஜயமாறனுடனே விதுலனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். ஒரு 3 மாதத்துக்கு கண்டிப்பாக அவங்களோட ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். ஸோ கூடவே இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கோங்க என்றார் மருத்துவர். சரி, இப்போ நாங்கள் போய் பார்க்கலாமா என்று கேட்டான் விஜயமாறன். ஓ ஷூர், கண்டிப்பாக பார்க்கலாம், போய் பாருங்க. உள்ளே போக எத்தனைக்கு விஜயமாறனை தடுத்து நிறுத்தினாள் கனிகா. ஏய் கனிகா, என்ன பண்ணுற? உள்ளே போலாம் வா என்று அவனும் அவளின் கையை பற்றி கொண்டு உள்ளே போகும் வேளையில், ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள். ஏய், இப்போ என்னடி பேசணும்? உனக்கு எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல நெடுவாவை போய் பார்க்கலாம் என்று அவன் மேலும் அவளை இழுக்க, முக்கியமான விஷயம் விஜய், கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் என்று நெற்றியை நீவி சலிப்படைந்தவனும், இப்போ என்ன இந்த நேரத்தில் உனக்கு என்ன பேசணும் சொல்லு என்று எரிச்சலுடன் கேட்டான் அவன். டாக்டர் சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டிங்களா? ஆ கேட்டேனே, அவன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. காலில் தான் பிரச்சனை இருக்கிறதா சொன்னாங்களே, வேற என்ன? எதுக்காக இதை இப்போ கேட்குற என்பது போல்தான் அவன் பேச்சு இருந்தது. ஆ, அவர் ஃப்ராக்சர்னு சொன்னார், அதை நல்லா நோட் பண்ணிங்களா? ஆமாம், அவனுக்கு வலது கால ஃப்ராக்சர்னு டாக்டர் சொன்னாங்க. எல்லாம் புரிஞ்சுது, தமிழில் தான் பேசினாரு. இப்போ என்ன தாண்டி பிரச்சனை? வாடி உள்ளே போய் பார்க்கலாம் என்று ஒவ்வொரு வார்த்தையும் இழுத்து இழுத்தபடியே அவன் பேசினான். ஐயோ மரமட்ட புருஷா, உனக்கு இப்போ கூடவா புரியல? அவர் 3 மாதம் வரைக்கும் எந்திரிச்சு நடக்கிறது கஷ்டம்னு சொன்னார்ல, அதோட 3 மாதமும் அவர் கூடவே யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்துக்கணும்னு வேற சொன்னாங்கல்ல. ஆமாம் சொன்னாங்க, அதுக்கு என்னப்போ? அவனை நாம தானே பார்த்துக்கணும், வேறு வழி இல்லையே. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா என்று கனிகா கண்களை அகட விரித்தபடி ஏதோ அவளது மூளை பொறி தட்டினார் போல் ஒரு யோசனையை அவன் முன் வைத்தாள். என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம் என்று அவன் அவசரப்படுத்த, கொஞ்சம் பொறுமையாக இருங்க விஜய், நான் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா புரியும். சரிடி சொல்லு, பொறுமையா கேட்குறேன். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூஎஸ்க்கு 2 டிக்கெட் போடுங்க, நீங்களும் நானும் போகிற மாதிரி. எதுக்குடி இப்போ யூஎஸ் போகணும்? அங்கே என்ன ஜோலி இருக்குது நமக்குன்னு? ஆமாம், அங்கே உங்களுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுங்கள். வரதுக்கு குறைஞ்சது 4 நாள், 4-5 மாதமாவது ஆகும்னு உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள். எதுக்காக நீ இப்போ கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல குட்டிமா. ப்ளீஸ் விஜய், நான் முழுசாக பேசுகிற வரைக்கும் இடையில எந்த கேள்வியும் கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும், பெரிய அளவில் ரொம்ப பணம் கிடைக்கும்னு உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள். இது ஏற்கனவே சைன் பண்ண ப்ராஜெக்ட்னு வேற சொல்லுங்கள். நாளைக்கு கிளம்ப போகிறதாகவும் சொல்லுங்கள். யூஎஸ் போனால் நாங்கள் திரும்பி வர்றதுக்கு ஒரு 4-5 மாதமாவது ஆகும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான 3 மாதத்துக்கு கண்டிப்பாக இவர் யாராவது ஒருத்தரோட உதவி இல்லாமல் அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாது. அப்படித்தானே சொல்லிட்டு போனார் அந்த டாக்டரு. ஸோ என்னுடைய மூளையில் என்ன தோணுச்சுன்னா, இளமதியை ஏன் உங்கள் தம்பி கூட இருக்க வைக்கக்கூடாது? 2 பேரும் ஒரே அறையில் இருந்தால் கண்டிப்பாக 2 பேருக்கும் இணக்கம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏற்கனவே இளமதி நெடுமாறனை மனசால் ரொம்பவும் நேசிக்கிறா. அப்படி இருக்கும்போது அவளுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க என்று அவள் கேட்டாள். அடியே, உனக்கு பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு. இளமதியோட பேச்சை கேட்டாலே அவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். அப்படி இருக்கும்போது இளமதி அவனுக்கு சேவகம் செய்ய விட்டுட்டு போனா அவன் சும்மா இருப்பானா? அவ்வளவுதான், இளமதியை கொண்டு போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இளமதி கண்டிப்பாக அவன் கூட தான் இருந்தே ஆகணும். அவளோட வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவர் பாட்டுக்கு பொசுக்குன்னு தாலியை கட்டிட்டு எங்கே வேணாலும் போய் இருந்து கொண்டு சொல்லிட்டு போயிடுவாராம். என் ஃப்ரெண்டு கடைசியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? அவள் உங்கள் தம்பியை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா, சரி போடா, நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போ, அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகட்டும்னு நான் விட்டுருப்பேன். ஆனால் இது அப்படி இல்லை. மனசார காதலிக்கிறா.
ஒரு விஷயம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க தம்பிக்கு இளமதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமா? இளமதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமா என்ற கேள்வியில் அவன் எந்தவிதமான பதிலும் பேச முடியாமல் அப்படியே நிலை குலைந்து போனான். உண்மையும் அதுதானே. இவனுடைய குணத்திற்கும் இவனுடைய பகட்டுக்கும் யார்தான் இவனை திருமணம் செய்து கொள்ள முன் வருவார்கள்? பிறகு எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கொண்டவன் கனிகா பேசுவதுதான் சரி என்று ஒப்புக்கொண்டான். சரி குட்டிமா, நீ சொல்கிறது போல எல்லாமே செஞ்சிடலாம். சரி, எப்போதுலேருந்து நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் என்று சொன்னதும், இங்க நான் இவ்வளவு நேரம் என்ன உங்களுக்கு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கே நம்ம கிளம்ப போகிறோம். இன்னைக்கு நைட்டு யூஎஸ் போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிடுங்க. நீங்கள் உள்ளே போங்க, நான் இளமதி கிட்ட பேசிட்டு வரேன் என்று அவள் ஃபோனை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையின் முன் வளாகத்திற்கு சென்றாள். வாட், என்ன சொல்கிறீங்க? நாளைக்கே யூஎஸ் போய் ஆகணுமா? ஆமாடா நடுவா, நாளைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். இன்றைக்கி நைட்டு போனாதான் நாளைக்கு யூஎஸ் போய் சேர்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே சைன் பண்ண ப்ராஜெக்ட். இதிலிருந்து நான் பின்வாங்க முடியாது. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நிறைய பணம் தர மாதிரி ஆகிடும். ஏதாவது நமக்கு ஆதாயம் இல்லாமல் எப்படி நான் பணம் தர முடியும்? ஸோ என்னால் இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. உனக்கே தெரியும் நம்மளோட பிஸ்னஸ் எப்படிங்கிறத பற்றி. நான் புதுசாக உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன சொல்கிற, நான் போகட்டுமா என்று அவனிடம் கேட்க நெடுமாறன் என்ன பதில் சொல்ல முடியும் அவனால்? என்னுடைய நிலை இவ்வாறு இருக்கும்போது அவரை சொல்லி எந்த குத்தமும் இல்லை என்று நினைத்து கொண்டவன் சரி என்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு மெல்லமாக கண்களை மூடினான். டே நெடுவா, நீ ஒன்றும் கவலைப்படாதரா. உனக்காக ஒரு சர்வெண்ட்டை நான் வச்சுட்டு தான் போகிறேன். அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, ஓகே என்று சொல்லவும் அவன் கையின் கட்டை விரலை மட்டும் காண்பித்து ஓகே என்பது போல் செய்துவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். நெஞ்சில் கை வைத்து, அப்பாடி, எப்படியோ இப்போதைக்கு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டோம். நாளைக்கே இளமதி வந்தாதான் உண்டு. அதுக்குள்ளே நாம் இந்த ஊரை விட்டு ஓடியே போயிடணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, செத்துகளும் சரி, கண்டுக்கவே கூடாது. எங்காவது போக வேண்டியது தான் என்று நினைத்தபடியே விஜயமாறன் அறையை விட்டு வெளியேறி விட்டான். என்னங்க, என்ன சொன்னார் உங்க தம்பி என்று கனிகா கேட்டாள். அவன் என்ன சொல்லுவா? நான் இளைமறைக்காயா பேசிட்டு வந்திருக்கேன். இளமதி தான் உன்னை பார்த்துக்க போகிற சர்வெண்ட்டுன்னு எல்லாம் சொல்லவே கிடையாது. உன்னைய பார்த்துக்க நாளையிலேருந்து ஒரு புது சர்வெண்ட்டை அனுப்பியிருக்கேன். அவங்க உன்னைய பார்த்துக்குவாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அப்பாடி, நல்ல வேலைங்க. நானும் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. இளமதி தான் உன்னைய பார்த்துக்க போகிறான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு நினச்சேன். நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, டன். சரி, யூஎஸ் போகிறதுக்கான டிக்கெட்ஸ் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் குட்டிமா என்று அவன் தோள் மேலே கையை போட்டவன் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். ஐயோ, என்னது இது? ஹாஸ்பிட்டல், இங்கே போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவனை விலக்கி வைக்க அவனும் மேலும் அவளை இறுக்கி பிடித்து நெற்றியில் முத்தம் வைத்தபடியே பேசினான். யார் இருந்தா எனக்கு என்ன பொண்டாட்டி? எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ முத்தம் கொடுக்கத்தான் செய்வேன். சுற்றி யார் இருக்காங்கன்னெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். பெரிய பிஸ்னஸ் மேன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சுத்த சொல்கிறியா என்னைய? வீட்டுக்கு வந்தா நீ என்னோட பொண்டாட்டி. உனக்கு நான் எப்படின்றது நன்றி சொல்கிறதுன்னு தெரியல குட்டிமா. உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி நீ செய்கிற அவள் காதல் கொண்ட கணவனையே மீண்டும் அடையணும்னு நீயும் ஆசைப்படுற. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவனோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே, அதுதான் எனக்கு நெருடலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளை தவிர அவளுக்கு வேற யாரும் பொருத்தமாக இருக்க மாட்டாங்கன்னு என் மனசுக்கும் தோடுது. அவனுடைய குணத்துக்கு எந்த வகையில் பொண்ணு பார்த்தாலும் கண்டிப்பாக அவன் கூட வாழ்நாள் முழுக்க ஒருத்தி வாழ்வாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ரொம்ப தேங்க்ஸ் ரீ என்று அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா இளமதி கிட்ட தான் சொல்லணும். அவள் கட்டின தாலியை அவள் எதுக்கு 2 வருஷமாக சுமக்கணும்? அதை முதல்ல யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்போது அவள் மனசில் காதல் இருக்குன்னு தானே அர்த்தம்? கண்டிப்பாக குட்டிமா. ஆனால் அவனோட மனசில் என்று அவன் வாயெடுக்க அவள் தன் கைகளை வைத்து அவனுடைய வாயை மூடி, கண்டிப்பாக வரும். அவருக்கும் என்னோட ஃப்ரெண்டு மேலே காதல் வரும். வராமல் எங்கே போயிட்டு போகுது? நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் என்று கனிகா சொன்னதும் அதற்கு நேர்மாறாக ஒவ்வொன்றும் நடக்கப் போகிறதே கனிகா என்று விதி அவளை பார்த்து பேசியது. மிஸ்டர் பைல்வான், மிஸ்டர் பைல்வான், கதவை திறங்க. எத்தனை நேரம் தான் தட்டிக்கிட்டே இருப்ப? மிஸ்டர் பைல்வான், ஹலோ மிஸ்டர் பைல்வான், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? கதவை திறக்க போறீங்களா இல்லையா என்று காட்டு கத்தலாக கத்திக்கொண்டிருந்தாள் சுந்தரி. அறையில் இருந்த சொக்கன் அவள் சொல்லிவிட்டு போன செய்தியை யோசித்து கொண்டே இருந்தான். என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று கேட்டுவிட்டாள். அவன் எப்படி அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும்?
ஏற்கனவே திருமண மண்டபத்தில் இருந்து தப்பித்து வந்தவள் ஆயிற்றே. இவளினுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. அப்பாவும் அம்மாவும் பெரிய அரசியல்வாதிங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்க போறவனும் பெரிய அரசியல் புள்ளி. அப்படி இருக்கும்போது நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க எப்படியாவது இவளை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் என்னைய சுட்டு கொண்டு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவளை எப்படி நம்பி நாம கல்யாணம் பண்ணுறது? அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்? ஆள் பார்க்க சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகாக தான் இருக்கா. ஆனாலும் எப்படி என்ற கையை தாடையின் மேல் வைத்து யோசித்துக் கொண்டிருந்தான் சொக்கன். அவள் கதவை தட்டி கொண்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாதவன் கதவை படீர் என்று திறந்து கொண்டு, என்னடி வேணும் உனக்கு என்று காட்டு கத்தலாக அவனும் கத்தியபடியே பேசினான். அவனின் கண்ணீர் பேச்சில் ஒரு நிமிடம் விதிர்விதிர்த்து போனவள் அப்படியே சிலையாக நின்று விட்டாள். தான் என்ன கேட்க வந்தோம் என்பதை கூட மறந்துவிட்டாள். ஆமாம், அவளுக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. காலையில் எழுந்தது. இன்று வரையும் ஒரு வாய் சோறு இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் குடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவனும் இப்ப வருவான் அப்ப வருவான் என்று வைத்தை தடவியபடியே கதவை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். ஆனால் பெண்ணுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுகிறது. மதியம் 3 மணி ஆகியும் கதவை திறந்து கொண்டு அவன் வரவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாதவள் கதவை தட்ட ஆரம்பித்து விட்டாள். எதுக்கு இப்ப கத்துக்கிட்டே இருக்க என்று மீண்டும் அவன் கேட்டான். எனக்கு பசிக்குது மிஸ்டர் பைல்வான், ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று செஞ்சு தாங்க. என்னால் முடியல, பசியில் மயக்கமும் வயிற்று வலியும் தாங்க முடியல. மணியை பார்க்க அது 3 என்று காட்ட, ஐயோ இது எப்படி நான் மறந்தே போனேன். அட கடவுளே, பாவம், ஒரு பொண்ணை இப்படியா பசிக்காக எங்கே விட்டுருப்பேன். சாரி, ஒரு நிமிஷம் இரு என்று ஆங்கரில் தொங்கிக் கொண்டிருக்கும் சட்டையை மாட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்தவன் பரோட்டாவும் சுட சுட சால்னாவும் வந்தது. அவன் கொண்டு வந்தவன் முன்னே இருக்கும் டேபிளில் வைத்ததோடு சரி, அவள் படக்கென்று வாங்கி கொண்டு பிரித்து மடமடவென சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிடும்போது அவளுக்கு விக்கலும் ஏற்பட கையோடு புறையும் ஏற்பட பார்த்து பார்த்து என்று தண்ணீரை அவள் கையில் கொடுத்து விக்கிக்க போகுது, பொறுமையா சாப்பிடு என்று சொன்னான். அவன் வாங்கி கொண்டு வந்த 10 பரோட்டக்கனையும் ஒரே நேரத்தில் தின்னு விட்டு யாப்பம் விட்டு தண்ணீர் கடக் மடக்கென முழுவதும் குடித்து விட்டவள் அவனை பார்த்து, ஏன் மிஸ்டர் பைல்வான், நீங்க சாப்பிடலாமே என்னையவே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்டாள். ஏன் சொல்ல மாட்ட? 10 பரோட்டா ஒரே ஆளா நீயே தின்னா எனக்கு எங்க இருக்க போகுது? 10 பரோட்டாவையும் நானே தின்னேனா? ஆமா, நீ தான் தின்ன என்று அவளின் கையின் விரல்களை வைத்து எண்ணியவள், இல்லையே, நான் 3 பரோட்டா தானே சாப்பிட்டேன் மிஸ்டர் பைல்வான் என்றாள். கொய்யால, 10 பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். நான் கூட ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கிட்டோம்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு ஒன்று கூட கிடைக்காம எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு 3 தான் சாப்பிட்டேன்னு என்கிட்டயே சொல்கிறியா? உன்னைய அடிங்கு என்று ஏதாவது அடிக்க பொருள் கிடைக்கிறதா என்று அவன் தேட, அவளும் ஐயோ ஆத்தாடி, எங்காவது அடிச்சுப்படுவானோ என்று அவள் அருகு சென்று கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டாள். ஏய், கதவை திறடி. திறக்க மாட்டேன். திறந்தா வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் அடிப்பீங்க. உன்னை அடித்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? வெளியே வா. அடிக்க மாட்டீங்க தானே? கண்டிப்பாக அடிக்க மாட்டேன். நீ வெளியே வந்தனா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன். எந்த குட் நியூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கே இருந்து சொல்லுங்கள். நான் இங்கே காதால் வச்சு ஒட்டு கேட்டுக்கிறேன். பேச்சாக தான் இருக்கணும் மிஸ்டர் பைல்வான். ஐயோ, ஏய் வடிவேல் அப்படி பேசுகிறேன்னு ஏண்டி மனுஷனை போட்டு சாவடிக்கிற? தயவு செஞ்சு வெளியே வாடி என்று எரிச்சலுடன் அவன் பேசவும், என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்று அவள் விழுந்தடித்து கொண்டு கதவை திறந்து வெளியேறினாள். நீ காலையில் சொன்னியே, அதுக்கு ஓகே. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி தொலைய வேண்டியது தானே? அது என்னமோ 2 வார்த்தையில் காலையில் சொன்னியே ஓகே அப்படின்னு சொல்கிறான். மவனே இருடா உனக்கு என்று நினைத்து கொண்டவள், ஆமாம் காலையில் நான் என்ன சொன்னேன்? அதாண்டி கல்யாணம். கல்யாணமா? எங்கே போகணும்? யாரோட கல்யாணத்துக்கு போக போகிற மிஸ்டர் பைல்வான்? ஏய், டென்ஷன் பண்ணாத. காலையில் சொன்னல, நமக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எனக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு வேற சொன்னியே. என்னடி இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிற? ஓ ஆமாம்ல, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். எனக்கு இந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்குது மிஸ்டர் பைல்வான். அதனால் அப்பப்போ மறந்துடுவேன். நீங்கள் தான் எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். என்ன ஓகே தானே? சரி பைல்வான், வாங்க நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவனின் தோள்பட்டையின் மேல் எக்கி எக்கி எப்படியோ ஒரு வழியாக கையை போட்டு கொண்டாள். ஒட்டிங்கு, அதானே இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையால் இருக்கு. கையை எழுதி முதல்ல. அட,
ரொம்ப தான் பண்ணுறீங்க. சும்மா மேலே கை போட்டதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே. நேற்று என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா என்று மீண்டும் தரையில் கோலம் போட ஆரம்பித்து விட்டாள். ஐயோ, மறுபடியும் வெக்கப்படுறாளே. அடி ஆத்தா, நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, தயவு செஞ்சு வெக்கப்படுறேன்னு சொல்லி காலில் கோலம் போட்டுக்கிட்டு தெரியாத, பார்க்க சகிக்கல. என்ன மிஸ்டர் பைல்வான், பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. நேற்று என்னை பார்த்து என்னெல்லாம் சொன்னீங்க தெரியுமா என்று அவள் ஒரு மாதிரியாக குலைந்து குலைந்து பேசவும் இவனுக்கு ஜிவ்வென்று ஏதோ மின்சாரம் அடித்தது. அத்தோடு அவளின் மேல் கோபமும் வந்தது. பாதகத்தி, நல்லா தானே இருந்த. இவ வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை நாரசாரமாக போயிருச்சு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிடா நம்ம வாழ போகிறோம்? பேசிக்கொண்டே மேலே ஓடிக்கொண்டிருக்கும் ஃபேனை பார்க்க அந்த ஃபேனோ பொட்டென்று நின்று விட்டது. அட, கரண்ட் போச்சுங்க, கிழிஞ்சது போ. இவன் வாழ்க்கை நல்லா இருந்த மாதிரி தான். நீ எதுக்கடி இங்கே வந்த என்று சொன்னவன் கையில் வைத்திருந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து அவளின் மேல் அடிக்க அது அவளின் கீழே விழுந்து ஒரு சிறு கண்ணாடி துண்டு அவளது நெத்தியில் பற்று தெரித்தது.